hello, vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. பசங்களா audio video perfect ஆ இருக்கு அப்படினா chatல ஒரு யோ போடுங்க because நீங்கள் இணைந்திருப்பது with me your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Okay, so audio video perfect ஆ இருக்கு அப்படினு சொல்லி நினைக்கிறேன். Everything is perfect. பசங்களா மறக்காம comment sectionல #NEET2025 is mine அப்படிங்கறத போடுங்க because once a line will always be a line பசங்களா. அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த top 100 questions. Okay, so எல்லா reference materialல நம்மளோட punch bookஸ்ல இருக்கிற நிறைய questions நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் because best உங்களை இன்னும் பெஸ்டா மாத்தும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா till the end வரைக்கும் செஷன்ல இருப்பேன், நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எனக்கு என்ன பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணணும். ஷுவரா இது மென்டி கிடையாது பசங்களா. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு கோட் செஷன் வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் சாட் பாக்ஸ்ல கமான் ஒரு யோகம் ஃபயரும் போட்டு தள்ளுங்க பார்க்கலாம். அண்ட் டெஃபினட்டா இது மென்டி கிடையாது, ஒவ்வொரு கொஸ்டினையுமே பொறுமையா சால்வ் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஓகேவா? அண்ட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் கோட் செஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிட்டை ஒரு டைம் நீங்க வந்து நம்ம ஒன் ஷாட்டை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் பெஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் ஒரு ஐ ஓப்பனர் செஷனா இருக்க போகுது பசங்களா. ஸோ நீட் 2025 கண்டிப்பா உங்களோடதாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, என்னடா பண்றீங்க? டாப் 100 கொஸ்டின் வந்திருக்கு, அதுவும் ரே ஆப்டிக்ஸ்ல அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்களா? Okay, so what we will be doing is 1 minute for you, 1 minute for me. Okay, so start பண்ணிடலாமா? Let's get started. இன்னைக்கு நாளுக்குள்ளார போலாம். இது ஒரு லாங் செஷனா தான் இருக்க போகுது. சாப்பிடுறது எல்லாமே அப்படியே லைனா வச்சுக்கோங்க. 70-30 ரேஷியோஸ்ல நம்ம வர்க் பண்ண போறோம். 80% நான் எஃபர்ட் போட போறேன், 20% நீங்க எஃபர்ட் போடணும். ப்ராமிஸ் பண்ணுவீங்க தானே? ஹாய், ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஸோ பரவாயில்ல கெவின், சென்னை ஃபுல்லா ரெயின், நம்ம வேண்டிக்குவோம் ரொம்ப அதிகமா சேதாரங்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு. சேஃபா இருங்க, படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் யூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. கமான், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்டான செஷன். ஓகேவா? உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கு ரைட் டைமிங்ல. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The turning back of light into the same medium after incident on a boundary separating the two media is called. அதாவது ஒரு பவுண்டரி இருக்கு, ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்றப்ப லைட் இன்சிடென்ட் ஆகி திரும்ப போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வந்து உங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்ன ஆன்சராக இருக்கும்? வாட் வில் பி திஸ்? See, listen, reflect, அதாவது turning back into the same medium. refractionனா என்ன அர்த்தம் பசங்களா? மீடியம்ல இருந்து மீடியம் மாற்றம் வரணும். கரெக்ட்டா? இங்க சேம் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ஸ்பீட் சேஞ்ச் ஆக போறது இல்ல, வேவ் லென்த் சேஞ்ச் ஆக போறது இல்ல. so it is completely like bouncing back of light and the correct answer is option A. புரியுதா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். இன்னொரு மீடியம் குள்ளார போயிருந்தா மட்டும்தான் நம்ம அதை ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லா ஸ்கோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 4 மார்க், மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா -1 பண்ணிடுங்க. ஃபைனலி உங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? டன் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, பொறுமையா படிச்சு ஒவ்வொரு கொஸ்டினா ஆன்சர் பண்ணலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. All of the following statements are correct except. So இது என்ன மாடல்னு பாருங்க. this is a new way of asking question பசங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லா following ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ஒன்ன தவிர except அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? இதுல எது கரெக்ட் இல்லைன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இதுல எது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ, the magnification produced by a convex mirror is always less than 1. இது ஆப்ஷன் பி, a virtual erect same sized image can be obtained using a plane mirror. Option C, a virtual erect magnified image can be formed using a concave mirror. Option D, real inverted same sized image can be formed using a convex mirror அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பசங்களா, ஆன்சர் பண்ணுங்க. come on, do it, make it fast. என்ன கொடுத்திருக்காங்க? எது கரெக்ட் இல்ல? எக்ஸெப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசங்களா, இந்த 4 ஆப்ஷனை பார்க்கறப்ப எது கரெக்ட் இல்லன்னு சொல்லுங்க. கம் ஆன், டு இட்.
virtual and erect ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது ஷார்ட்கட் இருக்கா? பிகாச்சு ஷார்ட்கட் கிடையாது. virtual and erect அப்படின்னா வந்து என்னன்னா நம்மள மாதிரியே அப்படியே தெரியும். நம்ம இப்போ மிரர்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும் virtual and erect. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ virtual and erect அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரரை பொறுத்த வரைக்கும் whenever we are having a ரொம்ப diminished images-ஆ இருக்கிறப்ப நம்மளுக்கு அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ சி டி அப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. பட் த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏன் ஆப்ஷன் டினா virtual, erect, magnified image can be formed using a concave mirror. concave mirror யூஸ் பண்ணி நம்மளால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பசங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்க் கேமிங், ரித்திகா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. மேம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. மேம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பக்கத்துல வர 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 நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டைம்ல இமேஜ் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கான்கேவ் மிரர்ல. கான்கேவ் மிரர்ல நம்மளுக்கு ரியலும் ஏற்படும், வர்ச்சுவலும் நம்மளுக்கு ஏற்படும். கரெக்டா? அப்ப சி வந்து இட்ஸ் அ கரெக்டா. கான்கேவ்லயும் நம்மளால வர்ச்சுவல் இமேஜ் எடுத்துக்க முடியும். ஆனா கான்வெக்ஸ்ல நம்மளால எப்பவுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால ரியல் இமேஜை வந்து எடுத்துக்கவே முடியாது. எப்பவுமே வர்ச்சுவல் மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் இஸ் அ டைவர்ஜிங். கரெக்டா? ஆனா கான்கேவ் மிரர் என்ன பண்ணும், ஒரு கன்வர்ஜிங்கா இருக்கிறது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் இட் வில் பி மேக்ஸிமம் வந்து கன்வெர்ஜ் பண்ணி ரியல் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வர்ச்சுவலா கொடுக்கும். ஞாபகம் இருக்கா? எஸ், ஆல்பின் சொல்றது கரெக்ட். ஸோ த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நோட் பண்ணி வைங்க. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்களோ நோட் பண்ணி வைங்க பார்க்கலாம் பசங்களா. நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் டு மேக் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஓகேவா? படிச்சு நான் மீனிங்கும் சொல்றேன். ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A virtual image larger than the object can be obtained. என்ன மிரர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் இமேஜ் ஆப்ஜெக்டை விட பெருசா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ஜராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுல கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், பிளேன் மிரர், கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? எதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க, யோசிங்க பார்க்கலாம். யோசிங்க. கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும்? கான்கேவ் மிரர் வந்து இப்படி இருக்கும். நம்ம இமேஜ், நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கிறப்ப இமேஜ் என்ன ஆகும், நம்மளுக்கு இமேஜ் அப்படியே இந்த அந்த மாதிரிலாம் இருந்துட்டே இருக்கும். எப்போ நம்ம என்ன பண்றோம், whenever we are இந்த ஆப்ஜெக்ட் இப்படி பக்கத்துல கொண்டு போக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு என்லார்ஜ்டான ஒரு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். கான்வெக்ஸ் மிரரா இருந்தா என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு டிமினிஷ்டான குட்டியான ஒரு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். அதுவே கான்கேவ் மிரராக இருந்தது அப்படின்னா ரொம்ப என்லார்ஜ்டான ஒரு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். கரெக்டா? சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க பசங்களா? கம் ஆன், டு இட். குட் ஈவினிங் ஸ்ரீ, குட் ஈவினிங். ஓகே, சந்தோஷ், பாரதி, ஹாய், அரின், ரித்திகா, அரினி, சம்சல், டான், ஹர்ஷிதா, கிரேட், கூல். நெக்ஸ்ட் போலாமா? Shall we go for the next one? Okay. So next oneல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். An object is placed 40 cm from a concave mirror. So concave mirror அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து மைனஸ், ஸோ 40 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம். ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜ் ஃபார்ம்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் ஃபார்ம்ட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. கமான், லெட் மீ see எத்தனை பேர் வந்து ஃபயரா இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதை நம்ம வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம கையை சும்மா வச்சுட்டே கூட நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. லெட் மீ செக். ஹர்ஷிதா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. டன். டைமர் வச்சுக்கோங்க பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து we can plan a timer too. ஓகே. ஹாய் ஹாய் சுல்தானா, ஹாய். ஆன்சர் பண்ணுங்க. கமான் பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல NEET 2025 இஸ் மைன் அப்படிங்கறத போடுங்க. ஓகே, சி தான் ஆன்சர் மேம். சந்தோஷ் வந்து ஏ சொல்லியிருக்காரு. தென் ஏ தான் மேம் ஆன்சர். ஓகே, ஸோ செக் பண்ணிடலாமா பசங்களா எது கரெக்டான ஆன்சர்னு? let us check. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க, ஃபார்ம் ஆகிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னா மேக்ஸிமம் ரியல் கிடைக்கும், எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து வர்ச்சுவல் கிடைக்கும். கரெக்டா? ஸோ வர்ச்சுவல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஆப்ஜெக்ட் வந்து இமேஜுக்கு நம்ம லென்ஸுக்கு நம்ம மிரருக்கு பக்கத்துல இருந்தா கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்டை இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்துட்டு வரப்ப நம்மளுக்கு கிடைக்கும். பட் இங்கே 40 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம், அப்போ வர்ச்சுவல் கிடையாது.
இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு கரெக்டான ஆன்சர். அண்ட் இது ரெண்டுத்தையும் பாருங்களேன், ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு என்னது 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்னது 2 into f, that is 2 into 20 which is 40 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இமேஜ் வச்சிருக்க இடமும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் நம்மளுக்கு சேம் டு சேம். ஆமாவா இல்லையா பசங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ நம்ம இமேஜ் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? இமேஜும் எங்கே தான் ஃபார்ம் ஆகும்? நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் ஃபார்ம் ஆகும். அதுவும் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், சேம் சைஸ்டாக இருக்கும். பிகாஸ் சென்டர் வழியாக நம்மளுக்கு வந்து ரே போயிட்டு வரப்ப என்ன ஆகும்? இட் வில் பி ரீட்ரேசிங் இட்ஸ் பாத். ஞாபகம் இருக்கா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா இருக்கா? அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம ஐடியாவை யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? டன். கம் ஆன் பசங்களா, பி எனர்ஜெட்டிக். உங்களோட எனர்ஜி தான் என்னோட பூஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் ரோல் ஃபார் தி 5th question. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். இன் இமேஜ் ஃபார்மேஷன் ஃப்ரம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், ஓகேவா? ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல ஒன்லி பாராக்சியல் ரேஸ் ஆர் கன்சிடர்ட் பை பிகாஸ் தே ஆர். ஏ வந்து பேரா ஆக்சியல் ரேஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இமேஜ் ஃபார்மேஷன் அந்த ரே டயக்ராம்லாம் வரைகிறப்ப ஏன் பேரா ஆக்சியலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈஸி டு ஹேண்டில் ஜியோமெட்ரிக்கலி, contain most of the intensity of the incident light, form nearly a point image of a point source, show minimum dispersion effect. சொல்லுங்க பார்க்கலாம். சிடி சிடி சிடி. ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் தான் நிறைய வந்து நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. செக் பண்ணிடலாமா திவ்யா பர்பிள்? யோசிங்க பார்க்கலாம். சி. ஓகே, ஸோ பரமா, ஹாய் பரமா வந்து சி சொல்லியிருக்காங்க, ரித்திகா சி சொல்லியிருக்காரு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா பசங்களா என்ன நடக்குதுன்னு? சந்தோஷ் வந்து சி சொல்லியிருக்காரு. பசங்களா ஃபர்ஸ்ட் பேராக்சியல் ரேஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ரே டயக்ராம்ல நம்ம வரையறப்ப 2 விதமான ரேஸ் வரைவோம். ஞாபகம் இருக்கா? ஒன்று வந்து மார்ஜினல் ரேஸ் வரைவோம், இன்னொன்று பேராக்சியல். மார்ஜினல் ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது தான் நம்மளோட மார்ஜினல் ரேஸ். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மார்ஜினல் ரேஸ் என்ன பண்ணுன்னா, மேக்ஸிமம் டைவர்ஜென்ட்டுக்கு தான் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைவர்ஜ் அப்படியே பட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? பெண்ட் ஆகும், தெரிக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? டைவர்ஜ் தான் வந்து மார்ஜினல் ரேஸ் கொடுக்கும். பேராக்சியல் ரேஸ் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கன்வர்ஜிங் தான் மேக்ஸிமம் பாசிபிளாக இருக்கும் அண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம கால்குலேஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எதுதான் ஈஸி? இந்த ஒரு பேரா ஆக்சியல் தான் ஈஸி. பிகாஸ் நம்மளால ஈஸியாக வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ஈஸியாக நம்மளால வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபார்ம் நியர்லி அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ பாயிண்ட் இமேஜ். ரொம்ப ஈஸியா. ஏன்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் டைவர்ஜென்ட். பேரா ஆக்சியல் ரேஸ் வந்து மேக்ஸிமம் இட் வில் பி கன்வர்ஜிங். ஓகேவா? ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு வந்து பாயிண்ட் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இது இங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறதால நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ பேரா ஆக்சியல் ரேஸ் ஆர் லைக் they are used because it can form point image of point objects. Okay? Hi Latika, hi Monisha. புரியுது இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பசங்களா. எந்தெந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரீகால் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, now the next question. So let's roll for the next question. என்ன question அப்படிங்கிறத பார்த்துட்டு படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? Total internal reflection can take place only if. Total internal reflection எப்போ மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். ஒன்று வந்து என்னன்னா, ஆப்டிக்கலி ரேரர் மீடியம்ல இருந்து ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் போறப்ப, இல்லாட்டி ஆப்டிக்கலி டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் போறப்ப, ஆப்டிக்கலா 2 மீடியமும் க்ளோஸா இருக்கணும், அதாவது குட்டி டிஃபரன்ஸ்ல இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. பசங்களா இது ஒரு பேசிக் பிரின்சிபல். பிகாஸ் total internal reflection எப்போ மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும்? It will only happen when light is moving from, light எப்போ இருந்து மூவ் பண்றப்ப, from denser medium to the rarer medium போறப்ப மட்டும்தான் இது பாசிபிள். பிகாஸ் ரிஃப்ராக்ஷன்ல என்ன நடக்கணும்? நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷன்ல இப்படி 90 டிகிரிக்கு அது ஈஸியா பெண்ட் ஆகணும். அப்போ ஒரு டென்சரா இருந்தது அப்படின்னா நம்ம ரே இப்படிதான் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு இந்த பக்கம் பெண்ட் ஆகணும். நார்மலை விட்டு தள்ளி பெண்ட் ஆனா தான் 90 டிகிரி வந்து டச் பண்ணி அதுக்கு அடுத்தது அது கீழே வரணும். அப்போ இட் should be moving from denser to rarer medium. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சா? எல்லாம் டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருங்க பார்க்கலாம்.
தட்டி விட்டுருங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ perfect ஆன்சர். புரியுதா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ sin c is equal to 1 by nu அப்படின்னு சொல்லி எழுதுவோம். Nu is nothing but the refractive index. Okay? Yes. Concept is on. Super. Cool. அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். What causes chromatic aberration? அப்படின்னா எது காஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. Option A marginal rays, option B central rays, option C difference in radii of curvatures of its surface, variation of focal length of with colors. சொல்லுங்க. First chromatic aberration na enna அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். What is chromatic aberration? Chromatic aberration அப்படிங்கற ஒரு வார்த்தை எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா combination of lenses. Lenses வந்து நம்ம கம்பைன் பண்றப்ப நடக்கும். என்ன நடக்கும் அப்படினா எல்லா கலர்ஸுமே ஒரே பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகாம ஒவ்வொரு கலரும் டிஃபரண்ட் பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபோக்கல் லெந்த் இருக்கும். அப்ப நிறைய டிஃபரண்ட் கலர்ஸ் வந்து ஒரு போட்டோல வந்து அப்படியே படர்ந்து இருக்கும். இதத்தான் வந்து chromatic aberrationங்கறோம். இது வந்து ஒரு டிஃபெக்ட் தான். அப்ப இது எதனால காஸ் ஆகுது? ஒவ்வொரு கலரும் தனித்தனியான ஃபோக்கல் லெந்த்ல போய் படுறப்ப தான் இது நடக்குது. சோ வேரியேஷன் ஆஃப் ஃபோக்கல் லெந்த் இஸ் a perfect answer. புரியுதா? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபோக்கல் லெந்த் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஹரி கிருத்திஷ் ஹாய் வணக்கம் வெல்கம். கம் ஆன் இங்க கவனிங்க பார்க்கலாம். புரியுதா? சோ வேரியேஷன் ஆஃப் ஃபோக்கல் லெந்த் ஆஃப் லென்சஸ்னால வரக்கூடியது காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். அப்ப இது நடக்கும். ஓகே தானே? புரிஞ்சுக்கிட்டீங்களா பசங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஹாய் சுகுமார், ஹாய் விஸ்வா, ஹாய். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான क्वेश्चन. ஓகே. The focal length of a converging lens. Converging lens அப்படினா யாரு பசங்களா நமக்கு? It is your convex lens. ஓகேவா? So convex lens அப்படினு சொல்லிட்டு FVFRR violet and red light respectively. So red ஓட focal length வந்து FR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. violet ஓட focal length வந்து FV அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த 4 ரிலேஷன்ஸ்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் கீர்த்தி, சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். ஏ கரெக்ட் அப்படிங்கறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். ஒரு ஃபார்முலால இருந்து எப்படி ரிலேஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம்ங்கறது இந்த கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் பசங்களா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிட்டீங்கல்ல. யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்றாங்களோ let them also have this video. ஓகேவா? சோ ஷேர் பண்ணுங்க. உங்கனால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அது உங்களுக்கு தான் வந்து புண்ணியம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே. சோ டி தான் கரெக்டான ஆன்சர், ஏ கரெக்டான ஆன்சர், ஓகே சி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க பசங்களா. வெரி சிம்பிள். ஸோ ஃபோக்கல் லென்த் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோக்கல் லென்த் அதுக்கப்புறம் லைட்டுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? தட் இஸ் 1/f இஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் 1 அப்புறம் இன்டூ 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்லாம் எழுதுவோம். இதில் ரேடியஸ் எல்லாம் விட்டுருங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் 1. நியூ அப்படிங்கிறது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா focal length is inversely proportional to nu. எழுதலாமா? அண்ட் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் refractive index is inversely proportional to lambda. lambda அப்படிங்கிறது என்னது பசங்களா? இட் இஸ் your wavelength. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ரெண்டு ரிலேஷன் இன்னைக்கு ஒரு ஃபார்முலால இருந்து படிச்சிருக்கோம். ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. Focal length is inversely proportional to refractive index. Refractive index is inversely proportional to wavelength. அப்ப இது ரெண்டுத்துக்கு எந்த wavelength அதிகம்னு சொல்லுங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? சோ ரெட்டோட wavelength ரொம்ப அதிகம் violet கம்பேர் பண்றப்ப. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? nu r. இது அப்படியே ரிவர்ஸ் because they are inversely proportional. அப்ப nu r is lesser than nu v. அண்ட் இங்க எடுத்துட்டு போனோம்னா திரும்பியும் ரெசிப்ரோக்கல் ஆகும் because focal length is reciprocal of that. அப்ப என்ன ஆகும் நமக்கு? nu v is fv is lesser than fr அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். so the correct answer is option C. எத்தனை பேர் option C கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஃபோக்கல் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டான்னு கூட எழுதலாம். ஆமா தானே? அப்படிதானே இருக்கு. ஸோ ஃபோக்கல் லென்த் ஏன்னா இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறப்ப ஃபைனல் ஆன்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தானே இருக்கணும்.
So that means lambda r is greater than lambda v. So fr is greater than fv. அதான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. So option C is a perfect one. இந்த ஷார்ட் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay? So start பண்ணலாமா next question? Yeah, here comes you the next question. Answer பண்ணுங்க. Which of the following is lens makers formula? இதில் இருக்கிறதுல எது வந்து lens makers formula அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay? No problem. பசங்களா மார்க் பண்ணி வைங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. Okay? Answer பண்ணுங்க பார்க்கலாம். D is a correct answer. D is a correct answer. D is a correct answer. Exactly பசங்களா, D is a correct answer. Right? D is an exacto answer. Okay? Done. So next question, 10th question. Answer பண்ணுங்க பார்க்கலாம். So this is your 10th question. The angular dispersion produced by a prism is. So angular dispersion na என்னது? நம்ம prismல இருந்து வந்து லைட் போயிட்டு வெளியே வரப்ப நம்மளுக்கு 7 ஸ்பெக்ட்ரம் அப்படியே பிரிதான். அப்ப பிரியறப்ப மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் எது கூட லிங்க்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ் இஃப் த ஆவரேஜ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீசஸ். என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது ரெண்டும் வந்து இண்டிபெண்டன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல கிடைச்சிரும் பசங்களா. கிளாஸ் முடிச்ச 15 மினிட்ஸ்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்கிருந்து எடுத்துக்கலாம். Done. So C is the answer. Mohammed, I answered your question. Okay? So stop spamming. Answer பண்ணுங்க பார்க்கலாம். C is your answer. Next, C, A is your answer. பசங்களா, இவ்வளவு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து பயப்படுறீங்க? Listen. So angle of dispersion அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 2 மேக்ஸிமம் டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடிய வேவ் அந்த லைட்டோட ஆங்கிள் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ கேன் ஐ ரைட் டெல் வி மைனஸ் டெல் ஆர்னு எழுதலாமா? ஏன்னா வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் தான் மிகப்பெரிய நம்மளுக்கு ஆங்கிள் வேரியேஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலா என்ன எழுதுவோம்? நியூ மைனஸ் 1 இன்டூ ஏ அப்படின்னு எழுதுவோமா? ஏ இஸ் ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? அப்போ பாருங்க. ஸோ இது வி அப்படின்னா இதுவும் வி. கரெக்டா? இது வினா இதுவும் வி. அடுத்தது இதுவே ஆருக்கு எழுதுறோம் அப்படின்னா எகெயின் இது அதோட ஆர் தான். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த இடத்துல யாரை டிபெண்ட் பண்ணி இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்ப இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இதுல என்னவாக இருக்கும்? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கரெக்டா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? எஸ். So let's roll for the next question பசங்களா. அடுத்த question என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Done. பசங்களா, இது வரைக்கும் பார்த்த questions எல்லாம் clear-ஆ இருக்கு அப்படின்னா chatல ஒரு fire and yo போடுங்க பார்க்கலாம். Come on, do it. பசங்களா, don't give a shit about anything. Focus only on the screen. ஓகேவா? அதுல மட்டும் focus பண்ணுங்க. Hi Saravana Selvi. Hi Vishwa. Hi. Done. Okay. Next question. So 11th question போலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். An astronomical telescope has a large aperture too. ஓகேவா? large apertureனா இப்படி விரிஞ்சிருக்கு இல்லையா? இதுதான். ஓகேவா? ஸோ லார்ஜ் அப்பேர்ச்சர் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா ரெடியூஸ் ஸ்பெரிக்கல் அபரேஷன். ஆப்ஷன் 2 வந்து ஹை ரெசல்யூஷனுக்காக. ஆப்ஷன் 3 இன்க்ரீஸ் த ஸ்பேன் ஆஃப் அப்சர்வேஷன். ஆப்ஷன் நம்பர் 4 ஹேவ் லோ டிஸ்பர்ஷன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. டைரக்ட் ஃபார்முலால இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு. இட் இஸ் பியூர் டைரக்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மேம், ஆப்ஷன் டி மேம், ஆப்ஷன் ஏ மேம். ஓகே, எல்லாரும் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி. The perfect answer is option B, to have high resolution, because resolution பாத்தீங்கன்னா R is equal to D divided by 1.22 into lambda. ஞாபகம் இருக்கா? So D அப்படிங்கிறது என்னது பசங்களா? That is your diameter of your apparatus. கரெக்டா? objective lens ஓட diameter. ஆமாவா இல்லையா? அப்ப diameter பெருசாக நம்மளுக்கு இந்த aperture வந்து பெருசாயிட்டே தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? So the correct answer is, since R is directly proportional to D. அப்ப இதெல்லாம் தனியா படிக்கணுமா இந்த நியூமெரிக்கல்ஸ்க்கு எல்லாமே, இல்ல கான்செப்ட் படிச்சாவே போதுமா? சொல்லுங்க.
கான்செப்ட் படிச்சாவே மேக்ஸிமம் போதும். ஓகே, now assertion and reason type questions பாப்போமா? Okay, ma'am, it is mentioned in NCERT, ma'am. Exactly. Next question பசங்களா, assertion. புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. உங்க கோல் என்னன்னா, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் திருப்பி சரி பண்ணிக்குவேன். இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் செட் மெட்டீரியலை வந்து டெலகிராம்லேருந்து எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதையும் சேர்த்து ஒரு டைம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸ் வந்து மைண்டில் பதியும். அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாஸையாவது படித்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஐம் ரெக்வெஸ்டிங் யூ. டன். Assertion. The focal length of a convex mirror will increase if the mirror is placed in water. பத்தியா என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்னு. ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு மிரர்ல ஃபோக்கல் லென்த் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுமாமா, நம்மளுக்கு அதை தண்ணிக்குள்ளார வச்சிருக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, the focal length of a convex mirror of radius r is equal to f is equal to r/2. பசங்களா, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, இதை கொஞ்சம் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அசர்ஷன் கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, ரீசன் கரெக்டான்னு பாருங்க. இது ரெண்டும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க, ஏதாச்சும் ரிலையன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா, மரீனா மேக்னா டி தான் கரெக்ட், கௌரி டி தான் கரெக்ட், ஸ்ரீ டி தான் கரெக்ட். ஸோ பசங்களா, டி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி உங்களுக்கு இங்க பாருங்க, இவங்க மிரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிரர்ல எங்காச்சும் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பத்தி பேசுவோமா? மிரர் வில் பியூர்லி ரிஃப்ளெக்ட், ஆமாவா இல்லையா? ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வர்றப்பதான் நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மீடியம், ஸ்பீட் இதை பத்தி எல்லாம் பேசுறோம். ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம என்ன பேச மாட்டோம், இந்த எந்த கதையும் பேச மாட்டோம். ஏன்னா எல்லாமே ஒரே மீடியம்ல நடக்குது. அப்ப இங்க எங்க உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வருது? அதுவும் மிரரை தண்ணிக்குள்ளார வச்சா எப்படி ஆட்டோ கண்ணாடியை திருவினா இந்த ஆட்டோ மூவ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. கரெக்டா? அப்ப இது புல்ஷிட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா f is always will be equal to r/2, ரைட்? அது வந்து கரெக்ட். ஆனா இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப பெர்ஃபெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. எப்படி ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரித்திகா திரும்பவும் சொல்றேன், மிரர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இன்னொரு மீடியம்க்கு வேலையே இல்லை. நீங்க f is inversely proportional to nu அப்படின்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அது ரிஃப்ராக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும், லென்சஸ்ல மட்டும்தான் நடக்கும். புரியுதா? இட் will never happen in mirrors. மிரர்ஸ்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா பட்டு தெரிச்சு தானே வருது. அப்ப எங்க இன்னொரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகுது? லென்ஸ்னா இங்க போயிட்டு இங்க ஒரு மீடியம் திரும்பி இப்படி வருது. ஸோ இங்க ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ராக்ஷன்ல தான் நம்ம வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாம் பேசுவோம். ரிஃப்ளெக்ஷன்ல என்னைக்காச்சும் நீங்க ரிஃப்ளெக்ஷன் இண்டெக்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? இல்ல தானே? யோசிச்சு பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்ட் ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பசங்களா, ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். அடுத்த क्वेश्चन இஸ் ஆன் தி வே. அசர்ஷன். An object is placed at a distance of f from a convex mirror of focal length f. Its image will form at infinity. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல நம்ம ஆப்ஜெக்டை வந்து எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட இமேஜ் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, the distance of image in convex mirror can never be infinity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் மிரரில் எப்பவுமே இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we are talking about convex mirror. கான்கேவ் மிரரை பத்தி பேச கிடையாது. ஏன்னா கான்கேவ் மிரர் ஒரு பெரிய இமேஜை கொடுக்கணும், அதனால இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகலாம். ஆனா கான்வெக்ஸ் மிரர் நம்மளுக்கு குட்டி இமேஜை தான் கொடுக்கும். ஸோ குட்டி இமேஜ் இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க, whether it is possible. கான்வெக்ஸ் மிரர்ல இன்ஃபினிட்டியில இமேஜ் ஃபார்ம் ஆகிறது பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஸோ இது வந்து தப்பான ஒரு ஆன்சர். ஆமாவா இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, அதைத்தான் ரீசன்ல சொல்றாங்க. அசர்ஷன்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ தட் ஷோஸ் இது ரெண்டுத்துக்கும் எந்த ரிலையன்ஸும் இல்லை.
இது தனியான ஒரு ஸ்டேட்மெண்ட், இது தனியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மட்டும்தான் கரெக்ட், இது தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் எப்பவுமே கான்வெக்ஸ் மிரர்ல இன்ஃபினிட்டியில இமேஜ் ஃபார்ம் ஆகாது. புரியுதா? புரியுதா? கிளியரா இருக்கா பசங்களா? கிளியரா இருக்கா? எஸ். So let's roll for the next question பசங்களா. Let's roll for the next question. Answer பண்ணுங்க. Come on பசங்களா, be attentive. அடுத்த question. If the rays are diverging, ஓகேவா, rays are diverging after emerging from a lens. லென்ஸ்ல இருந்து என்ன ஆகுது நம்மளுக்கு? லென்ஸ்ல பட்டு, லென்ஸ் அப்படினாவே ரிஃப்ராக்ஷன், கரெக்டா? ஸோ ரிஃப்ராக்ஷன்ல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மஸ்ட் பி அ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் கேன் கிவ் டைவர்ஜிங் ரேஸ். ஓகேவா? ஸோ கான்கேவ், நம்ம கான்வெக்ஸ் லென்ஸும் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு டைவர்ஜிங் ரேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க. கான்கேவ் மஸ்ட் பி, ஓகேவா, ஃப்ரம் அ லென்ஸ். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. D ma'am, D ma'am, D ma'am. எல்லாருமே these people are saying C or B ma'am. எனக்கே ஆப்ஷன் சொல்றாங்க. எனக்கே என்ன ஆப்ஷன் சொல்றாங்கன்னா, ஒன்னா C ஆ இருக்கும் இல்லாட்டி B ஆ இருக்கும் அப்படிங்கறாங்க. ஒன்னா C ஆ இருக்கும் இல்லாட்டி B ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஏன் பசங்களா, let me ask a question. கான்கேவ் லென்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு டைவர்ஜிங் நடக்குமா, இல்ல கான்வெக்ஸ்லயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சிம்பிளா சொல்லுங்க. அந்த லென்ஸ் டைவர்ஜின் ஆயிருச்சுனாவே அது கான்கேவ்னு எப்படி சொல்ல முடியும்? கான்கேவ்ல டைவர்ஜிங் மட்டும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? கான்வெக்ஸ்லயும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆமாவா இல்லையா? கான்வெக்ஸ்லயும் டைவர்ஜிங் நடக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு டைவர்ஜிங் அப்படின்னு சொன்னாவே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்மளால எழுத முடியுமா? முடியாது. ஏன்னா கான்வெக்ஸ்லயும் நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு டைவர்ஜிங் நடக்கிறதுக்கு, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க அது கான்கேவா மட்டும் தான் இருக்க முடியும்னு எப்படி அடிச்சு சத்தியம் பண்றது? பண்ண முடியாது. So the statement will be wrong. The statement is wrong. புரியுதா? The concave lens can give diverging rays. உண்மைதானே? கான்கேவ் லென்ஸுமே ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டைவர்ஜிங் ரேஸ் கிடைக்கும், ஆமாவா இல்லையா? அப்ப இது தப்பு, இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பசங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் தோணலைன்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க ப்ளீஸ், இப்ப தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? இஸ் தட் ஓகே? நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ்லயுமே நம்மளுக்கு இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்? இதுலயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? டன். எஸ், we are going to crack NEET 2025. நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா we will do. Okay? So next question போலாமா? Let's go for the next question. அடுத்த question பாருங்க. Assertion. A lens whose radii of curvatures are different. ஓகேவா? So radii of curvature லென்ஸுக்கு R1 உம் R2 உம் different இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு is forming the image of an object placed at an axis. ஓகேவா? So இது ஒரு image form பண்ணுது. If the lens is reversed, the position of the image will not change. அதாவது இப்படி ஒரு லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு R1 இது R2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு ரேடியையில் லென்ஸ் இருக்கு. இது இப்படி வச்சிருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்? இதை அப்படியே நான் மாற்றி எழுதுறேன். எப்படி மாற்றி எழுதுறேன்னா இந்த மாதிரி எழுதுறேன். இது R1 இது R2 அப்படிங்கிற மாதிரி லென்ஸ் இப்படி இருந்ததை இப்படி வைக்கிறேன். அப்படி வைக்கிறப்ப எனக்கு பொசிஷன்ல, இமேஜோட பொசிஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது, இது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு அசர்ஷன் சொல்லியிருக்காங்க பசங்களா. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The focal length of the lens is given by அப்படின்னு lens maker formula போட்டுட்டு, so focal length is both cases are same. அப்ப focal lengthல எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா focal lengthல மாற்றம் இருக்குங்கிற பட்சத்துல இமேஜ் மாறும், ஆனா இமேஜ் மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சர்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம்.
யோசிச்சு பாருங்க ஆன்சர் பண்ணுங்க come on fire ஆன்சர் பண்ணுங்க பசங்களா do it ஆன்சர் பண்ணுங்க பசங்களா how it will be like b விஸ்வா மேக்னா கவனிங்க பார்க்கலாம் சந்தோஷ் எப்படி b ஆ இருக்கும்னு சொல்லுங்க லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால இந்த r1 and r2 இத மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்றனால உங்களுக்கு ஃபோக்கல் லெந்த் மாறுமா மாறாதா அத மட்டும் எனக்கு சொல்லுங்க சோ ஃபோக்கல் லெந்த் வந்து இப்ப r1 1/r2 - 1/r1 அப்படினு எழுதறனால உங்களுக்கு மாறுமா மாறாதா சத்தியமா மாறாது வெறும் சைன் மட்டும் தான் மாறும் ஆமாவா இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் r1 வந்து 20 ன்னு வெச்சுக்கோங்க r2 வந்து 13 வெச்சுக்கோங்க ஓகேவா r1 20 r2 30 அப்படினு வெச்சிட்டோம்னா இத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ ஒரு ஆன்சர் வந்திருக்கும் அடுத்த டைம் மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம் 1/30 - 1/20 அப்படினு எழுதிருப்போம் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் ஃபோக்கல் லெந்த் சேஞ்ச் ஆகாது ஏனா ரெண்டுத்துக்குமே ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்றோம் சோ ஃபோக்கல் லெந்த் சேஞ்ச் ஆகாது பட் பிளஸ் அண்ட் மைனஸ் சேஞ்ச் ஆகும் புரியுதா பரம புரியுதா focal length வந்து change ஆகாது only what will be changing the sign will be changing so the correct answer is option A assertion is correct reason is also correct ரெண்டும் கரெக்ட்டான explanation ஏனா எனக்கு வெறும் sign மட்டும் மாறறனால தான் எனக்கு focal lengthல மாற்றம் இல்ல அதனால தான் image மாறுறது இல்ல அப்படினு சொல்றாங்க புரியுதா ஜனனி இப்ப கிளியரா இருக்கா ரத்திகா ரோஸ் அருணி உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா இப்ப விஸ்வா வேல்யூ மாறாது நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து பாருங்க 1/20 - 1/30 அடுத்தது 1/30 - 1/20 இதுக்கு ஆன்சர் மாறுதா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுச்சு அப்படினா மாறும் ஏனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு டைரக்ட்டா இருக்கு கரெக்ட் தானே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பசங்களா ஆன்சர் பண்ணுங்க a very important question இந்த மாதிரி மாடல்ஸ் क्वेश्चंसமே அதிகமா கேட்க ஆரம்பிக்கறாங்க கவனிங்க which of the following statements about law of reflection is or correct எது வந்து correct அப்படினு கேக்குறாங்க first one reflectionல எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க the incident ray reflected ray and the normal all lie in the same plane எல்லாமே ஒரே planeல இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க next angle of incident is equal to the angle of reflection அப்படினு கொடுத்துட்டாங்க third point பாத்தீங்க அப்படினா after reflection velocity wavelength frequency எல்லாம் சேம் ஆக இருக்கும் பட் intensity மட்டும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படினு சொல்றாங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் எது கரெக்ட் இந்த மூணு பாயிண்ட்மே கரெக்ட்டா இதுல ஒன்னு மட்டும் கரெக்ட்டா இல்ல இதுல ரெண்டு கரெக்ட்டா விஸ்வா வந்து ஆன்சர் டி சொல்லிருக்காங்க மேக்னா சி சொல்லிருக்காங்க அடுத்து ஜனனி சி பசங்களா the correct answer is option D தான் correct because it is reflecting reflection நடக்குது அப்படினா same mediumனா என்ன அர்த்தம் velocity மாறாது நமக்கு என்ன மாறாது velocity மாறலைனா wavelength மாறாது frequency of light வந்து என்ன பண்ணாது மாறவே மாறாது ஆமாவா frequency எப்ப மாறும் நமக்கு frequency source மாறினா மட்டும் தான் மாறும் first நான் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு அந்த லைட் ரே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படினா அதுக்கு ஒரு frequency அது ரிஃப்ராக்ட் ஆனாலும் என்ன ஆனாலும் அது மாறாது புரியுதா ஆனா நான் வந்து டார்ச்சுக்கு பதிலா போனோட ஃபிளாஷ் லைட் அடிக்கிறேன் அப்படினா சோர்ஸ் மாறுது கரெக்ட்டா அப்ப அந்த இடத்துல frequency மாறும் புரியுதா so frequency வந்து only changes when the source is getting changed ஆனா லைட்ல வந்து நமக்கு என்ன நடக்கும் மீடியம் விட்டு மீடியம் போச்சுனா velocity குறையும் velocity சேஞ்ச் ஆகும் அப்ப wavelength மாறும் ஆனா இங்க ரிஃப்ளெக்ஷன் அப்ப இவங்க சொல்லி இருக்க இந்த மூணு பாயிண்ட்மே கரெக்ட் so 1 2 3 மூணுமே கரெக்ட் ஓகேவா magnetism கஷ்டமா இருக்கு princess போய் நம்ம one shot பாருங்க it will be easier ஓகேவா it will be easier so next question வாங்க பசங்களா next question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம் a convex lens a convex mirror is used to form an image of an object ஒரு convex mirror யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க அப்ப இந்த மூணுத்துல எதெல்லாம் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எதெல்லாம் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்றாங்க பசங்களா பக்கத்துல ஒரு நோட் வச்சிருக்கீங்களா பக்கத்துல ஒரு நோட் வச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே லைட்டா அப்படியே எழுதிட்டே வரீங்களா do that ஓகேவா அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது வந்து என்னவா இருக்கும் யூஸ்டாக இருக்கும் ஓகே சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் come on the image lies between the pole and the focus next image is diminished and small the image is real correct answer பண்ணுங்க சரோஜினி கிளாஸ் 11th portion மேம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒன் ஷாட்ஸ் இருக்கு போய் பாருங்க ஓகேவா
டன், கிளியரான ஒன் ஷாட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ மேக்னா சி சொல்லியிருக்காங்க, சரவண செல்வி பி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சம்சூல் வந்து டி, சந்தோஷ் வந்து பி. ஓகே, ஸோ செக் பண்ணிடலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? ஷால் வி செக்? ரோஸ்லின் வந்து டி. ஓகே, the correct answer is option D, because convex mirror அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு ரியல் இமேஜை கொடுக்க முடியாது. புரியுதா? என்னைக்குமே கொடுக்காது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ அதை விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஏன்னா நம்ம இமேஜை ஆப்ஜெக்ட் எங்கே வச்சாலுமே இமேஜ் அப்படிங்கிறது போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகே, டன். அப்படியே கதை மாதிரி அப்படியே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஓடுற மாதிரி அப்படியே நமக்கு ஓடிட்டு இருக்கணும் அந்த கான்செப்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். If I is equal to angle of incidence, R is equal to angle of refraction, then the ratio of sin I divided by sin R is. First one, idhula edallam correct அப்படினு கேட்டிருக்காங்க. First one is a constant of a pair of media. ஓகேவா? இது வந்து நம்ம sin I யும் sin R ம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் கிடைக்கும் அப்படிங்கறாங்க. இது வந்து it is called refractive index of medium 1 with respect to medium 2. It is called absolute refractive index of medium 2, varies with temperature. So நீங்க தான் வந்து இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Come on. Vote 100 only for selected topics, ma'am. Listen, அந்த யூனிட்டுக்கே ஓகேவா, யூனிட்டுக்கே இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குறப்ப ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்கு. ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் தாண்டி ப்ரிசம் வரும், ரிஃப்ராக்ஷன் வரும். ஓகேவா, ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸ், ஸோ அதை பற்றி படிப்போம். ஓகேவா, எவ்ரிதிங் இஸ் ஹியர். ஸோ ஃபோக்கஸ். ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏ எல்லாரும் ஏன்னு தான் சொல்கிறீங்க பசங்களா. ஏ கரெக்டான ஆன்சர் அப்படின்னா 1 2 3 ஃபஸ்ட்டு 3 கரெக்டு, 4வது தப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, லிசன், ஃபோக்கஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா இது மீனிங்லெஸ். இங்கே பாருங்க, sin I divided by sin R is equal to nu. Nu அப்படிங்கிறது refractive index. Refractive index is a constant. ஆமாவா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்டா? கான்ஸ்டன்ட். கரெக்டா? நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, it is called refractive index of medium 2 with respect to medium 1. ஆமாவா இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் பசங்களா? how we will be writing? இப்படி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? கரெக்டா இல்லையா? ஸோ மீடியம் 2 1 பொறுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். ரைட், மீடியம் 1லிருந்து 2 எப்படி இருக்கு அப்படின்னு எழுதுறது தான் நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது கரெக்ட். இட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2. இந்த மீடியம் 2 அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கலன்னா இதுவும் கரெக்ட். ஏன்னா இதுக்கு பேர் ஒரு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான். ஆனால் மீடியம் 2க்கு கிடையாது. டோட்டலாக இது ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். புரியுதா? அப்போ இங்கே 2 அப்படின்னு கொடுத்தனால இது தப்பான ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி இதுவும் கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். எக்ஸாக்ட்லி, வேரிஸ் வித் டெம்பரேச்சர் உண்மை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பவுமே நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரிஃப்ராக்ஷன் பவுண்டரி விட்டு பவுண்டரி, மீடியம் விட்டு மீடியம் தாண்டப்ப அந்த மீடியம் டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகக்கூடும். புரியுதா? டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகக்கூடும். அப்போ டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன மாறும் பசங்களா? அந்த இடத்துல ஸ்பீடு மாறும், அந்த இடத்துல எல்லாமே மாறும். பிகாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னது? C டிவைடட் பை V. ஞாபகம் இருக்கா? So speed of light in vacuum divided by speed of light in any other medium. அப்போ டெம்பரேச்சரோட எஃபெக்டும் உள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒன். பசங்களா இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இஸ் திஸ் கான்செப்ட் கிளியர்? எது சென்ஸ் எது சென்ஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா? டன். அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சராக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க, which of the following is are correct? எது இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. நம்மளுக்கு தான் வந்து நிறைய கான்செப்சுவல் தெரியுமே ஃபிசிக்ஸில். பாருங்க, இன்னும் we didn't touch the numericals. கான்செப்ட்ஸ்லேயே நம்ம யோசிக்கிறோம். அப்போ இன்னும் கான்செப்ட் கிளாரிட்டி தேவைன்னு அர்த்தம். கான்செப்ட் கிளாரிட்டியை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, டன். ஓகே மை டியர் பசங்களா. ஓகே, ஸோ கமான், லெட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இன்னைக்கு ரே ஆப்டிக்ஸாக நம்மளான ஒரு கை பார்த்துட்டு தான் வந்து நம்ம இன்னைக்கு விட போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க. இந்த 4த்துல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. N21 அப்படிங்கிறத 1 டிவைடட் பை இன்வர்ஸ் ஆஃப், அதாவது
refractive index of 2 with respect to 1 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2க்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும், ரெண்டு ஒன்னோட ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் n32வை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ n refractive index of 3 with respect to vacuum into refractive index of 2 with air with respect to vacuum, I mean vacuum with respect to the second medium அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n21 வந்து n1a divided by n2a எழுதலாம். நெக்ஸ்ட் n21 வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the correct answer? The correct answer is exactly option A. எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க? சூப்பர் சூப்பர் பசங்களா. ரே ஆப்டிக்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கா? யூ பீப்புள் ஆர் லைக் மேம் இவ்வளோதான் மேம் அவ்வளோதான் மேம் அப்படிங்கிற மாதிரி யூ பீப்புள் ஆர் லைக் ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபைன், ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் பசங்களா. எக்ஸாக்டா ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? என்ன இதில் வந்து இந்த 3 மட்டும் தான் மீனிங்லெஸ். பிகாஸ் n21 நம்ம எப்படி எழுதுவோம்? n2 divided by n1 அப்படின்னு தான் எழுதுவோம். கரெக்டா? அப்போ இது 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 எல்லாமே இட் இஸ் லாஜிக்கலி கரெக்ட். பட் திஸ் third one is not correct. கரெக்டா? எஸ். டன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா பசங்களா? நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, which of the following statement is or correct about a convex lens? convex lensக்கு எது கரெக்டாக இருக்கும் இந்த 3 இதுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. come on answer it. எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரணவ் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடுத்தது option D ma'am. option 4 ma'am Sultana. exactly option 4 is a correct one because convex lens பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது? அது வந்து ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ். கரெக்டா? எல்லா வேவ் லென்த்தையுமே அது கன்வர்ஜ் பண்ணி கொடுக்கும். ரைட்? அதுக்கப்புறம் இதுல வந்து வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் லிசன் கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு வர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கூட அதுக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுவும் தப்பு. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது கரெக்டான ஆன்சர். பிகாஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரியல் வேல்யூ கொடுக்கும், ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு வர்ச்சுவல் வேல்யூ கொடுக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ ஒன்லி டி இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகேவா? ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? இப்படியெல்லாம் நீட்ல கேட்பாங்களா மேம்? பசங்களா, இந்த வருஷம் நீட்ல பிசிக்ஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? புரியுதா? ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து நிறைய மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ்ல எல்லாம் பிரச்சனை வந்தது இல்லையா? இந்த டைம் நீங்க அவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு கொஸ்டின் பேப்பரை ஈஸியா செட் பண்ணா தானே நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா பிசிக்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் தான் லாஸ்ட் 3 இயர்ஸா கம்மி. ஓகேவா? அப்ப அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராலையும் அந்த ஒரு மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தே மைட் பிளான் மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரலாம். அப்ப இதெல்லாமே உங்க மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? வெல், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ மேம். யூ ஆர் வெல்கம். Okay, answer பண்ணுங்க பார்க்கலாம். The correct sign conventions of the following diagram of the object is. So இதோட correct sign conventions என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். First இது வந்து என்னது நம்மளுக்கு? It is your concave mirror. ஆமாவா இல்லையா? So concave mirrorக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்க. What is the correct answer for your concave mirror? கான்கேவ் மிரருக்கு எல்லாமே நெகட்டிவ் தான் பசங்களா. கரெக்டா? ஸோ பாருங்க, இது நம்ம வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் x ஆக்சிஸ். அப்போ நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ் இருக்கு. கரெக்டா? அண்ட் அடுத்தது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ இது பாசிட்டிவ். இமேஜோட ஆப்ஜெக்ட், இமேஜோட ஹைட் எங்க இருக்கு? நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? NLM உங்களுக்கு வேணுமா? யாருக்கு? ஓகே. ஸோ NLMக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? எந்த யூனிட்டுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ அந்த யூனிட்டுக்கு ஐ வில் பி மேக்கிங் 100 questions. ஓகே சண்முக பிரியா, டன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஒன். நாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க சொல்லாதீங்கடா, இங்க ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் நான் பார்க்க சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
the correct image formation of a concave mirror is. Concave mirror oda correct ஆன image formation என்னது அப்படினு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தாவே பயமா இருக்கு பசங்களா. how this will be, எப்படி இது first one இது correct, இது பாருங்க இது வந்து ஸ்ட்ரைட்டா போகணும் ஆனா இது எங்கேயோ போகுது. ஸோ இது தப்பு, இது பார்த்தாவே மீனிங்லெஸ், இது வந்து it is not perfect. So option D is a correct one. ஆமாவா இல்லையா? option D is a perfect one. Okay, because center of curvature வழியா போச்சுன்னா center of curvatureல தான் அது வந்து retrace பண்ணும். எப்போ நம்ம வந்து principal axisக்கு parallel போகுதோ அப்போ அது focus வழியா தான் reflect ஆகி வரணும். ஓகேவா? ஃபோக்கஸ் வழியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel ஆக போகணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ now we are stepping into refraction part. okay, so refraction பார்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. this is your first question. இந்த கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான refractive index ஓட வேல்யூ, எது டென்சர் மீடியம் எது ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். இதை நான் ஜூம் இன் பண்ணட்டுமா? நான் ஜூம் இன் பண்ணிடுறேன், நீங்க ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. So this is your values. இது R1, இது R1, இது R2. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. இது I1, இதுதான் இன்சிடென்ட். மீடியம் 1, மீடியம் 2, மீடியம் 3. ஆன்சர் பண்ணுங்க. பசங்களா நார்மல் எது அப்படின்னு கரெக்டா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பார்த்துட்டீங்க இல்லையா டயக்ராம? ஆப்ஷன்ஸ் காட்டட்டுமா? So this is your option. This is your option. ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 தான் மேம் கரெக்ட் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. சி கரெக்ட். ஓகே, enough is enough. சி இஸ் கரெக்ட். ஓகே, சி ஆப்ஷனை பார்த்துட்டு சொல்லுங்கடா. சி ஆப்ஷனை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? சி ஆப்ஷனை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? So listen, கௌரி எல்லாருமே சி சொல்றாங்க. சி பாருங்க, சி இஸ் மீனிங்லெஸ். தெரியுதா? D3, D3, 2 it is meaningless. So C will never be the answer. Balance இருக்கிற எது ஒன்றுல தான் ஒரு ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? Now let us solve this. இதில் எது பசங்களா நார்மல்? இதுதான் நார்மல். கரெக்டா? இதுதான் நம்மளோட நார்மல். ஸோ 2 நார்மல் இங்கே இருக்கு. ஸோ நார்மல் கூட ஒட்டி இருந்தது அப்படின்னா தட் இஸ் யோர் டென்சர் மீடியம். அப்போ பாருங்க, நார்மலுக்கு இங்கே இருக்கிற ஆங்கிளை விட இங்கே இருக்க ஆங்கிள் எப்படி இருக்கு நம்மளுக்கு? இட் இஸ் சம்வாட் பிக்கர். ஆமாவா இல்லையா? இட் இஸ் சம்வாட் பிக்கர். அடுத்தது பாருங்க, இங்கே இருக்கிறத விட இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு? குட்டியா இருக்கு. கரெக்டா? ஸோ கேன் வி ரைட் D2 is greater than D3 is greater than D1 அப்படின்னு எழுதலாமா? ஷால் வி ரைட் லைக் திஸ்? பாருங்க, ஆங்கிள்ஸ் பாருங்க பார்க்கலாம் பசங்களா. இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இதை கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகமாகவே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? அதிகமாகவே நம்மளுக்கு நார்மலை விட்டு தள்ளி போயிருக்கு. அப்போ நார்மலை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்சர் டு ரேரர் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ D2 is greater than D3 is greater than D1. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது பசங்களா நம்மளுக்கு? என்னடா கொடுக்கல? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஏ கரெக்ட் கிடையாது. பசங்களா புரியுதா? ஏ இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட், டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, டி இஸ் அ பெர்ஃபெக்ட் ஒன். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நார்மலை ஒட்டி இருந்தது அப்படின்னா டென்சரா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சி, இன்சிடென்ட்டை விட எப்போ நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட் தான் வந்து ரிஃப்ராக்ஷனை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் ரேரர் டு டென்சர். அது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னா டென்சர் டு ரேரராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இஃப் இன்சிடென்ட் இஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு டென்சர் டு ரேரர் போயிருக்குன்னு அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யா, திஸ் இஸ் சூப்பர் டூப்பர் கொஸ்டின் பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாய் முத்துராஜ், ஆன்சர் பண்ணுங்க. த கிராஃப் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் அ ட்ரையாங்குலர் பிரிசம் இஸ் ரெப்ரசன்டட் பை. ஸோ எந்த கிராஃப் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. எஸ், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம். எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஸோ சந்தோஷ் பி, பரமா டி, ஏ, டி, பி, எல்லாம் 4 ஆல்பபெட்டும் சொல்றது. ஃபர்ஸ்ட் டீவியேஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சா தானே நம்மளால கிராஃப் போட முடியும். ஆமாவா இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் பி ஈக்குவல் டு I plus E minus A. I is nothing but incident, E is nothing but emergent, A is nothing but angle of prism.
ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? அப்ப இதோட மேக்ஸிமம் இதோட மினிமம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாவே போதும். இதோட மினிமம் எப்படி இருக்கும் பசங்களா? இதோட மினிமம் வந்து வெறும் ஏவாக இருக்கும். எப்ப அப்படின்னா I is equal to E அப்படின்னு எழுதுறப்ப நம்மளுக்கு மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து இருக்கும். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு I is equal to E அப்படிங்கிற கண்டிஷன்ல மினிமம் ஆகணும். ஓகேவா? ஐயோட வேல்யூ கிராஃப்ல இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்களே பாருங்க எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஐயோட வேல்யூ மினிமம் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். See listen. ஸோ இந்த இடத்துல பாருங்க I is equal to I இந்த இடத்துல மினிமம் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் this is not a perfect one. This graph is a perfect one. ஓகேவா? This is a perfect one because லீனியரா அப்படியே இறங்காது பசங்களா. கிராஃப் என்ன ஆகும் நம்மளுக்கு டக்குன்னு தான் இப்படி தான் இறங்குது. ஆமாவா இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். ஆப்ஷன் ஷி தான் பர்ஃபெக்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ரோல் ஃபார் சம் ஸ்பைசி கொஸ்டின்ஸ். ஓகே பசங்களா, இது வரைக்கும் நடத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரும் ஒரு யோவும் போடுங்க பார்க்கலாம். கமான், யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ்ல இருக்கீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். கமான் கமான், லைக் பண்ணியாச்சா? ஷேர் பண்ணியாச்சா? எதுக்கு உங்களை லைக் பண்ண சொல்லி கேட்கறது அப்படின்னா பிகாஸ் if those likes and everything is higher ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே வந்து பசங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆன்சர் கேட்டுட்டு ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் டக்குன்னு இது வந்து பாப்அப் ஆகும். ஓகேவா? அதனால ஓ லேட் கம்மர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல லேட் கம்மரா இருக்கக்கூடாது. ஓகேவா? டான் டான் டான். நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன், நான் நல்லா இருக்கேன். இப்ப கிளாஸ் கவனிங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் சுஹானா, ஹாய். சரி கவனிங்க பசங்களா, கம் ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். This is your next question. A light ray is incident perpendicularly to one face of 90 degree prism. ஓகேவா? பிரிசமோட 90 டிகிரி ஃபேஸில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட், இன்டர்னலி நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் கிளாஸ் ஏர் மீடியம். ஸோ இது கிளாஸ் ஏர் மீடியம் பிகாஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு எப்போ மட்டும்தான் பாசிபிள்? டென்சர் டு ரேரராக இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பாசிபிள். ஓகேவா? அப்ப கவனிங்க, if the angle of reflection is 45 degree. ஓகேவா? angle of reflection அப்படின்னா இதுதானே பசங்களா நம்மளோட சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல பட்டு தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா வரையறது தான் நம்மளோட நார்மல். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எப்படி இருந்திருக்கு பசங்களா? 45 டிகிரியில இருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருந்திருக்கணும்? 45 டிகிரியில இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? கொடுத்துட்டு we conclude that the refractive index is. அப்ப refractive index என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. It is a very nice question பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க. Come on, do it. பசங்களா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் இதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்கு நீட்டுக்கு, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிட போகுது. டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, கிராஃப்ட் இன்ஸ்டன்ட் பி தான் மேம் கரெக்டான ஆன்சர். யார் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ செக் பண்ணிடலாமா பசங்களா? டோட்டல் இன் ஏ ஆர் சி. பசங்களா டோன்ட் டூ திஸ், டோன்ட் ஹாவ் அ லக் பிளே. ஓகேவா? ஒரு லக்கு வந்து டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. எது உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டா தோணுதோ அதை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருந்தே இந்த ஹேபிட்டை வச்சுக்கோங்க. மேம் இதுதான் மேம் ஆன்சர். தப்போ ரைட் அது செகண்டரி, நமக்கு தப்பா இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ செக் பண்ணிடலாமா? நம்மளுக்கு இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கீவேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும்? எப்போ நம்மளோட சைன், அதாவது எப்போ நம்மளோட இன்சிடென்ட் ஆங்கிள் நம்மளுக்கு எதை விட அதிகமாக இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அண்ட் we people know total internal reflection is nothing but is equal to inverse of your refractive index. அப்போ இங்க என்ன ஆங்கிள் நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு? ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரியில நடந்திருக்கு. கரெக்டா? அப்ப sin 45 is equal to 1 by nu எழுதலாமா?
அப்போ sin 45 னா what is your value? That is 1 by root 2 which is equal to 1 by nu. அப்போ அப்படியே reciprocal எடுத்தோம்னா nu is equal to root 2 அப்படின்னு கிடைக்குது. That means nu should be equal or greater than root 2 ஆக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த total internal reflection possible ஆக இருந்திருக்கும். So the correct answer is option B. ஓகேவா? ஆப்ஷன் பி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா பசங்களா இதெல்லாம் உங்களை வந்து டீடியஸா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பட் இது ஒரு டபரா கொஸ்டின். ஓகே, இட் இஸ் அ வெரி டபரா கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் தி டைப் வந்தாச்சு. ஓகே, ஸோ மேட்ச் தி டைப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காலம்ல மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டு இன்னொரு காலம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த மிரரோடதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பாருங்களேன், ஆப்ஷன் 4ல ரியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரியல் அப்படிங்கிறது ஒரு மிரர் கிடையாது. கரெக்டா? அப்போ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த 3த்தை வச்சு இந்த 4த்தை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், டூ இட் பசங்களா. ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டூ இட். டூ இட். ஆப்ஷனை மினிமைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனை மினிமைஸ் பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு டூ. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்குறப்ப எது நம்மளுக்கு ஈஸியான ஒரு கேட்சாக இருக்குது? இந்த m is equal to -1. ஸோ m is equal to -1 அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? வாட் இஸ் m is equal to -1 அப்படின்னா இட் இஸ் யுவர் ரியல் இமேஜ். கரெக்டா? -1 அப்படிங்கிறது ரியல் இமேஜ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல -1 அப்படிங்கிற ரியல் எதனால கிடைக்கும்? மைனஸ் அப்படிங்கிறது ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட்ல நம்மளுக்கு ரியல் இமேஜ் எங்கே கிடைக்கும் பசங்களா? நம்மளுக்கு கான்கேவ் மிரரில் மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது பாருங்களேன், m is equal to +1. ஸோ +1 அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளேன் மிரர்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிள். அப்போ பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 3. பிக்கு 1, டிக்கு 3. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். பேலன்ஸ் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே கிடையாது. அப்போ 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். அப்போ பிக்கு, அப்போ ஏக்கு எது கரெக்டான ஆன்சர்? 1/4 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னது? டிமினிஷ்டாக இருக்குது. ஸோ டிமினிஷ்ட் அப்படின்னா நம்ம கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ m is equal to 2 அப்படின்னு என்னது? என்லார்ஜ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? m is equal to 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்குது? என்லார்ஜ்டாக இருக்குது. ஸோ என்லார்ஜ் கேன் பி அட்டைன்டு பை ஒன்லி கான்கேவ் மிரர் இன் திஸ் ஆப்ஷன். புரியுது இல்லையா? ஸோ A is a perfect one. Now similarly let us do for another match the following question. இந்த match the following question பாருங்க பார்க்கலாம். 2 காலம், இங்கே உங்களோட ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த சைடு அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும் பசங்களா. ஓகேவா? எலிமினேட்டட் 4 in all options மேம். தூக்கிடுங்க, தேவையே இல்லை, தூக்கிடுங்க. ஓகேவா? நம்மளை யாரு கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? தூக்கிடுங்க. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அதை விடக்கூடாது. ஓகே, ஸோ ஆன்சர் திஸ் கொஸ்டின் பசங்களா. டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப், இதில் நம்மளுக்கு தெரிஞ்சு நல்லா நம்மளுக்கு தெரியறது என்னென்னா டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பும் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பும் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. வேறு எல்லா வார்த்தைகளும் எங்கேயும் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. கரெக்டா? அப்போ டெரெஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்னது? நம்ம இந்த வானம், பூமி இதெல்லாமே நம்ம யூஸ் பார்க்கறதுக்கு, டெரெஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜை கொடுக்கும்? இட் வில் பி கிவிங் யூ அ எரெக்ட் இமேஜ். கரெக்டா? அப்போ இங்கே இருக்கிறதுலையே எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஸோ டெரெஸ்ட்ரியலுக்கு நம்ம 3 ஆப்ஷன் அப்படிங்கிறத மார்க் பண்ணலாமா? ஷால் வி மார்க் லைக் திஸ்? ஓகே, அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பியும் கிடையாது, சியும் டியும் கிடையாது, ஏ அண்ட் சியில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட். அடுத்தது ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் நம்மளுக்கு என்ன பண்ணும் பசங்களா? ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா இன்வெர்டட் இமேஜாக கொடுக்கும். ஆமாவா இல்லையா? இன்வெர்டட் இமேஜாக கொடுக்கும். அப்போ இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஸோ 4க்கு ஆப்ஷன் ஏ. என்னடா இது, இங்கே பாருங்களேன், 2 சேம் டு சேமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இன்னும் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் பசங்களா. நம்மளால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் வந்து நம்ம என்ன பண்ணுது? ஸோ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏவா இல்லை சியா அப்படின்னு. கமான், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் reflecting telescope will always be giving you no chromatic aberration. So reflecting telescope la ungalku enna agadu, ungalku aberrations and chromatic aberrations nadakadu. So the correct answer is
So 3 stands for 2. அப்ப 3 stands for 2 அப்படிங்கிறது வந்து கரெக்டா C ல மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏவும் தப்பு. So C is the correct one. C is the correct one. புரியுதா? Ma'am, can you take mechanical properties of solid lesson, ma'am? ஆதித்யா ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ஆதித்யா போய் நம்ம சேனல்ல பாருங்க. I already took. Okay va? Go and watch. Go and watch. Okay? So next question போலாமா பசங்களா? Shall we go for the next question? Okay. Done. போலாமா next question? So let's get started for the next question. எத்தனை பேருக்கு மேம் அப்படியே தலையே சுத்துது மேம் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? Because it will be easy for biology to do 100 questions and but physics எடுத்துட்டோம்னா it will take a long time. அது எனக்குமே தெரியுது, but let's give a try. ஓகேவா? ரிஃப்ளெக்டிங்க்கு ஐயோ ரித்திகா, நோ இதெல்லாம் தப்பு. லென்ஸ்னாவே ரிஃப்ராக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது? நோ ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. the next question. ஓகே, வரக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோங்க எல்லாரும். அழுகாச்சி வர்ற மாதிரி இருக்கும், ஆனா வரக்கூடாது. கண்ணை தொடச்சிட்டு கிளாஸை கவனிங்க. next question. a slab of thickness 4 cm. so thickness வந்து 4 cm னு கொடுத்துட்டு contains the same number of waves as 5 cm of a water. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு ரெண்டு மீடியம் இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா கிளாஸ், இன்னொன்று வாட்டர். ஸோ வாட்டர் கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எவ்வளவு வேவ்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தான் வாட்டர்லையும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 4/3, வாட் இஸ் ஆஃப் கிளாஸ்? கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? கிளியரா இருக்கா பசங்களா? ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கௌரி, நைஸ் காம்ப்ளிமெண்ட், தேங்க்யூ. பசங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைட்டு கடந்து போகிற அந்த எவ்வளோ வேவ் போகுதோ அது ரெண்டும் சேம் அப்படிங்கிறாங்க. அப்போ கேன் வி சே, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கடா. மறந்துட்டு நானே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. யூ பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இட். See how bad we are. C is the answer அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் C ஆன்சரா D ஆன்சரான்னு செக் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட்டுக்கு 100 questions வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பிளான் பண்ணலாம் கமிங் வீக்குக்கு. டன்? ஓகே, ஸோ DBC அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க பசங்களா. த வெரி சிம்பிள் திங், லைட் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரே மாதிரி தான் வந்து இந்த பாத் கவர் பண்ணியிருக்கு. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கு. அப்போ வி பீப்புள் நோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு எழுதலாமா? இதை விட இன்னும் ஈஸியான ஒரு ஃபார்முலா. லிசன், இதை ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஷோஸ் ரெண்டுத்துக்குமே ட்ராவல் பண்ண பாத் வந்து நம்மளுக்கு சேம். ஆமாவா இல்லையா? பாத் ட்ராவல்டு சேம், பாத் ஆர் ஈக்குவல். கரெக்டா? ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வச்சிருக்கு, சேம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வச்சிருக்கு. ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பசங்களா. சேம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வச்சிருக்கு. அப்ப சேம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னா கேன் வி ஈக்குவேட் தீஸ் டூ? ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணலாமா? கேன் வி ஈக்குவேட் தீஸ் டூ? இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு திக்னஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு திக்னஸ். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு திக்னஸ் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணலாம் பிகாஸ் இந்த டிராவல் பண்ற நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் சேம். ஓகேவா? ஸோ சேம். டன். அப்போ பாருங்க, நியூ 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸோடது. ஸோ நியூ ஜி டிஜி இஸ் ஈக்குவல் டு நியூ டபிள்யூ டிடபிள்யூ. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் சொல்லுங்க. நம்மளுக்கு என்ன தேவை? கிளாஸோடது தேவை. ஆமாவா இல்லையா? ஸோ வி நீட் கிளாஸ். அப்போ நியூ ஜி இஸ் ஈக்குவல் டு நியூ டபிள்யூ டிடபிள்யூ டிவைடட் பை டிஜி. ஸோ தட் வில் பி நியூ டபிள்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிடபிள்யூ நம்மளுக்கு என்னது பசங்களா? தட் இஸ் யோர் 5 அண்ட் டிவைடட் பை 4. கரெக்டா? ஸோ 4 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 5/3 இஸ் யோர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கமான் சொல்லுங்க பார்க்கலாம். come on. So option A is a correct one. எத்தனை பேர் option A சொல்லிருக்கீங்க பசங்களா?
ஓ தலபதி பேட்ச்க்கு இப்பதான் வந்து கிளாஸ் முடிஞ்சுதா? ரியலி? ஓகே புரிஞ்சிருச்சு மேம். வெற்றிவேல் வீரவேல். அடுத்த क्वेश्चन போலாமா? So let's roll with the next question. இதுவுமே nice question பசங்களா. Answer it. Okay வா? Answer it. So now light travels through a glass plate of thickness T and refractive index nu. So thickness T கொடுத்துட்டாங்க, refractive index nu கொடுத்துட்டு, if C is the speed of light in vacuum, okay வா, the time taken by the light to travel in this thicknesses. அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த கிளாஸோட thicknessல travel பண்றதுக்கு. பசங்களா velocity அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம்? Velocity is nothing but your distance divided by time taken அப்படின்னு எழுதலாமா? கிளாஸ் லேப்ல போறப்ப நமக்கு என்ன நடக்கும் பசங்களா? What will be happening? Speed மாறும். அப்ப V can be written as D divided by T அப்படின்னு எழுதலாமா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? What they are asking? What is the time taken? அப்ப இது ரெண்டுத்தையும் மாத்தி எழுதிடலாமா? So T is equal to D divided by C அப்படின்னு எழுதலாமா? Right. இப்ப distance traveled அப்படிங்கிறதுக்கு இங்க நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணோம்? What we equated? We equated nu into thickness. இவங்க அதானே கொடுத்திருக்காங்க. அப்ப nu into thickness divided by speed of light. So the correct answer is option D is a perfect one. Okay வா? No, I said இந்த செஷன் தான் இருக்கு. ஓகே ஓகே இல்ல பசங்களா, இன்னும் உங்களுக்கு தலபதி பேட்ச்க்கு பிசிக்ஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணல. ஓகேவா? ஓகே ஓகே பிகாஸ் இன்னைக்கு இந்த கிளாஸ் இருக்கிறப்ப they didn't schedule. இனி அடுத்த 2-3 நாள் தான் ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. புரியுதா? பயந்துக்காதீங்க. ஓகே எஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன். இதெல்லாம் புது ஃபார்முலாஸ் நீங்க நோட் பண்றது, ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ணணும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? லெட்ஸ் ரோல் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க. இஃப் an object is kept at a distance of 30 cm. ஓகேவா? ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை வந்து 30 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ மேக்னிஃபிகேஷன் வில் பி லைக் வாட் ஹேப்பன்ஸ், நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று -v டிவைடட் பை u, இன்னொன்று என்ன ஃபார்முலா இருக்கு? hi டிவைடட் பை h0 அப்படின்னு இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை விட்டுட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு v தெரியாது. அப்ப v தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? v தெரியாது அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? what we will do? v தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? v ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? so what is v formula? 1 by v plus 1 by u is equal to 1 by f. மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1 by v is equal to 1 by f minus 1 by u. எல்லா வேல்யூஸும் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா v என்ன கிடைக்கும்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சந்தனா வந்து -2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டி தான் மேம் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசங்களா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. v வந்து 60 மேம். நைஸ். v is going to be 60. வெறும் 60 -60 சந்தனா? v is going to be -60 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப mல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப -60 டிவைடட் பை -30 அப்படின்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிறப்ப ஸோ -2 is a correct answer. ஆப்ஷன் b தான் கரெக்ட். ஆப்ஷன் b is a correct one. ஆப்ஷன் b is a correct one. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஷன் பி வந்துருச்சா? ஆப்ஷன் பி வந்துருச்சா? டன்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் அ டெலஸ்கோப் இஸ் 9. ஸோ டெலஸ்கோப் கொஸ்டின் இருக்கு பசங்களா. மேக்னிஃபிகேஷன் 9ன்னு கொடுத்துட்டாங்க. மேக்னிஃபிகேஷன் சொன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ டெலஸ்கோப் அப்படின்னா f0 டிவைடட் பை fe எழுதுவோமா? ரைட். ஸோ அது கொடுத்துருக்காங்க. when it is adjusted to a parallel rays, the distance between the objective lens and the eyepiece is 20 centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க பார்க்கலாம். the focal length of the lenses are. so focal length f0 என்னதுன்னு கேட்குறாங்க, fe என்னதுன்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா பசங்களா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓ காட் தனுஜா இப்படி புல்ல அரிச்சிருச்சு.
ஆன்சர் பண்ணுங்க. நடராஜன் சி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So the correct answer is option C. பசங்களா இன்னைக்கு physics schedule பண்ணிருக்காங்களா என்ன? Okay, listen, I will be talking to them. Okay ma? ஏதோ வந்து back endல ஏதோ ஒரு problem நடந்திருக்கு. So we will be figuring it out. Okay ma? Listen, இப்போ இங்க focus பண்ணுங்க பார்க்கலாம். Come on, focus over here. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க. Objective and eyepiece. Okay? So this is what happening. Okay, so this is what happening. நம்ம first என்ன பண்ணலாம் இத FE 9FE is equal to F0 ன்னு எழுதலாமா? அப்ப இத கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன நடக்கும்? 9FE plus FE is equal to 20 cm. So 10FE is equal to 20 cm. So 1 cancel ஆயிடுச்சு, 0 cancel ஆயிடுச்சுனா FE is equal to what will be the value? That is your 2 cm. இங்க இருக்க ஆப்ஷன்ஸ்லயே 2 cm இருக்கிறது C ல மட்டும்தான். கரெக்ட்டா? அப்ப 2 cm கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? 9 into 2 is equal to F0, that is your 18 cm. So option C is a correct one. Okay va? Option C is a correct one. Done? Okay. So next question polama pasangla. Let's roll for the next question. Okay va? Here we roll for the next question. There are two convex lenses L1 and L2 having focal lens F1 and F2. Okay va, respectively. The distance between L1 and L2 are, okay va, L1 and L2 ஓட distance என்னென்ன அப்படினு கேக்குறாங்க. Okay va? So ரெண்டு lenses இருக்கு. Okay va? They are having two lenses L1 and L2. Okay va? அப்ப அந்த L1 and L2 focal length வச்சு நம்ம மென்ஷன் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. Okay va? So focal length அப்படிங்கிறது இங்க இருந்து இருக்கும். கரெக்ட்டா? So இந்த focal length வச்சு நம்ம வந்து distance வந்து மென்ஷன் பண்ணனும் அப்படினு கேட்டிருக்காங்க பசங்களா. So என்ன ஆகுது இந்த இடத்துல? What is happening over here? See பாருங்க, நமக்கு principal axisக்கு parallel-ஆ வந்து ஒரு ray வருது. அப்ப இது என்ன ஆகும்? நமக்கு refract ஆனதுக்கு அப்புறம் focusல converge ஆகும். அப்ப இங்க வரைக்கும் ஒரு focus. கரெக்ட்டா? So focus வழியா வந்து நமக்கு என்ன ஆகுது? L2 ல போகுது அப்படினா refract ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பசங்களா நமக்கு? It will be just parallel to your principal axis. ஆமாவா இல்லையா? So can I say இது ரெண்டுமே வந்து focal length அப்படினு எழுதலாமா? சொல்ற கான்செப்ட் ஈஸியா இருக்கு இல்லையா? So make it very easier. ரொம்ப ஹெக்டிக்கா எடுத்துக்காதீங்க. அப்ப இதில இருந்து இது வரைக்கும் F1, இதில இருந்து இது வரைக்கும் F2. அப்ப L அப்படிங்கற டோட்டல் லெந்த் நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா? We can write L1 plus F1 plus F2 அப்படிங்கற லெந்த் எழுதலாமா? So ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கூடிய லெந்த். Yes or no? So the correct one is option C. எல்லாரும் ஆப்ஷன் C. எத்தனை பேருக்கு ஆப்ஷன் C ஒரு டைம் ப்ராசஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன நடந்துருக்குன்னு. Because this is your converging lens. ஆமாவா இல்லையா? It is your converging lens. அப்ப ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் கன்வர்ஜ் ஆயிருக்கும். எங்க கன்வர்ஜ் ஆயிருக்கும்? நம்மளோட ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆயிருக்கும். So C is a perfect value. Okay? So C is your perfect value. அடுத்தது போலாமா? Shall we go for the next one? Yes. So here comes you the next question. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Okay? Yes. Now, a convex lens makes a real image of 4 cm. Okay va? So 4 cm on the screen. So convex lens real image என்ன பண்ணுது? 4 cm வந்து நமக்கு மேக் பண்ணிருக்கு. When the lens is shifted to a new position without disturbing the object, we again get a real image on the screen of 16 cm tall. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம லென்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்கோம். நமக்கு இமேஜ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல வச்சிருக்கிறப்ப நமக்கு இவ்வளவு ஹைட்டுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பசங்களா? நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணாம நான் என்ன பண்றேன்? லென்ஸை மட்டும் நான் நகர்த்துறேன். அப்ப லென்ஸை நகர்த்துறப்ப எனக்கு 16 சென்டிமீட்டர் டால் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கிடைச்சிருக்கு. அப்ப இது I1, இது I2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ H0 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பசங்களா இது இப்படிங்கிறக்குள்ளார ஒரே ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஆன்சர் பண்ணுங்க. எது கரெக்டான ஆன்சர்னு? எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
So what is the perfect answer? ஒரே formula. 1 is done. அது என்னன்னு தான் சொல்லணும். So Parma saying option A ma'am, A தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்றாங்க. செக் பண்ணலாமா? Come on. Ritika, Arini, Tanuja, Saravana Selvi, Mutturaj, Gauri, Samsul, Mari Selvi, Vishwa, answer பண்ணுங்க. Nadrajan. Yes. Hi Tamil, hi. Sandhya, A தான் மேம் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடலாமா பசங்களா? A கரெக்டான ஆன்சரா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? பசங்களா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதாவது height of the object will be equal to root of height of the image 1, height of the image 2. Displacement அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? Displacement அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? Displacement method அப்படின்னு சொல்லி ஒரு method. அப்ப root of 4 into 60. So that will be like, what is your value? That will be like 64 and root 64 will be 8. So 8 centimeter is a perfect one. 8 centimeter is a perfect one. Option B தான் correct. Option B தான் correct. இந்த formula வந்து displacement method formula ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். Okay, you can get a very easy solution for this. Now, அடுத்த question போலாமா பசங்களா? Let's roll for the next question. Yes. Here comes you the next question. Okay, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A thin convex lens of focal length 10 cm. ஓகேவா? So focal length வந்து என்ன கொடுத்துட்டாங்க? convexக்கு 10 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு is placed in contact with the concave lens. ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு concave lensல வந்து அதாவது கான்டாக்ட்ல வச்சிருக்கோம். அந்த lens same material, same focal lengthல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the focal length of the combination will be அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு ஒரே ஃபோக்கல் லென்த் தான், ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல வச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காம்பினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், சால்வ் இட். சால்வ் பண்ணுங்க. Kapilesh 10 centimeter ma'am. Okay. Next. See the answer ma'am. See the answer. யோசிச்சு solve பண்ணுங்க. Combination of focal length is a correct one. C 4 D எல்லாருமே C D ல தான் இருக்கீங்க. செக் பண்ணிடலாமா? So என்ன வரும்? 1 by F is equal to 1 by F1 plus 1 by F2. So can we write what we can write? F1 F2 divided by F1 plus F2 னு எழுதலாமா? ஆமாவா இல்லையா? We can write. So 10 into minus 10 எழுதலாமா? Because ஒன்னோட focal length will be minus, another one will be plus. Correct? Sign convention is easy தானே? Sign conventions ஞாபகம் இருக்கா? Sign convention should be considered into account. இல்லாட்டி பிரச்சனை. அப்ப 10 plus minus of 10 ன்னு எழுதணும்னா so minus 100 divided by 10 minus 10 அப்படின்னு கிடைக்கும். So 10 minus 10 will be like 0. So minus 100 divided by 0. Anything divided by 0 will be equal to infinity. So the combination focal length என்னவாக இருக்கும்? It is infinity. இதை எதிர்பார்க்கல? எல்லாரும் D வரும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. But this can't, you didn't expect. This is a perfect one. Option B is a correct one. அப்ப எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க? சைன் கன்வென்ஷன் ஒன்னு இருக்கு. அந்த சைன் கன்வென்ஷனை நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே அப்படிங்கறத விட்டுட்டீங்க. But please focus. Okay? And here comes you the next question. Another beautiful question பசங்களா for you people. So lovely question. Correct answer பண்ணலாம். நான் questionல என்ன இருக்குன்னு சொல்றேன். A glass has refractive index nu with respect to air and the critical angle of the ray of a light going through the glass to air is theta. So critical angle C என்னன்னு சொல்லிட்டாங்க? theta ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு refractive index இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு if the ray of light is incident from air to glass
ஏர்ல இருந்து கிளாஸுக்கு வருது, rarer to denserக்கு வருது, but the angle of incident theta. So angle of theta incident என்னது நம்மளுக்கு theta அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு the corresponding angle of refraction will be, so r என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. B is a correct one, B is a correct one, B is a correct one. எல்லாரும் B is a correct one. ஆமாவா? செக் பண்ணலாமா பசங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. It will be very useful for them. யூஸ்ஃபுல்லா இருக்கா? Go to the 100 questions for NEET. C தான் மேம் கரெக்டான ஆன்சர். C. ஓகே ஓகே, உங்களோட ஆப்ஷனை ஒரு டைம் பதிவு பண்ணீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால கவலைப்படாதீங்க. C is a perfect one. ஓகே, ஸோ செக் பண்ணலாமா பசங்களா எது கரெக்டான ஆன்சர்னு? வேற யாராச்சுக்கு மாற்று கருத்து இருக்கா? சாம்ராஜ்க்கு வந்து B தான் கரெக்ட், ரித்திகாக்கு B, தம்மிக்கு வந்து B, சம்சுல் B, கார்த்திக் B, சந்தியா D, அரிணி C. செக் பண்ணலாமா? ஓகே பசங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒரு டைம் யோசிச்சு பார்ப்போம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். லிசன். ஸோ sin C is equal to 1 by nu. இங்கே என்ன பண்ணிட்டாங்க? sin theta is equal to 1 by nu மாற்றிட்டாங்க, because they are given. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு let us figure this out. ஒரு டைம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இது கிளாஸ், ஓகேவா? இது வந்து கிளாஸ், இது ஏர் மீடியம். கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போறப்ப நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? இதான் நம்ம மீடியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏர்ல இருந்து கவனிங்க, ஏர்ல இருந்து நம்ம வந்து இங்கே அனுப்புகிறப்ப, நம்ம வந்து கிளாஸுக்கு அனுப்புகிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ரிஃப்ராக்ட் ஆகிருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக? இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் யுவர் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? வி பீப்புள் நோ sin I divided by sin R அப்படின்னு எழுதலாமா? sin I divided by sin R will be nu 1 divided by nu 2 அப்படின்னு எழுதலாமா? சாரி, nu 2 divided by nu 1 அப்படின்னு எழுதலாமா? இது மேலே இந்த பக்கம் வந்துருச்சுன்னா nu 1 sin I is equal to nu 2 sin R அப்படின்னு கிடைக்குமா? கிடைக்கும் தானே? nu 1 என்னது பசங்களா? ரிஃப்ளெக்ஷனுக்கு, தட் இஸ் ஏர். ஏர் அப்படின்னா 1 போயிடும். ஸோ sin I is equal to nu 2 into sin R. sin I என்னன்னு கொடுத்துட்டாங்க? தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ sin theta is equal to nu 2 IR அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இங்கே nu 2 அப்படிங்கிறது என்னது? கிளாஸோடது. ஆமாவா இல்லையா? அப்போ sin theta அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? தட் இஸ் நத்திங் பட் யுவர் நியூ. ஸோ 1 by nu is equal to இங்கிருந்து எழுதியிருக்கோம். ஸோ nu 2 into sin R. இங்கே nu 2 அப்படிங்கிறது நத்திங் பட் ஆர் நியூ. அப்போ இந்த நியூவை கீழே எடுத்துட்டு வந்தோம்னா 1 by nu square is equal to sin R அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் வந்துருச்சா பசங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விமலா, அச்சீவர், செல்வம், கிளியரா இருக்கா? ஸோ திஸ் இஸ் யுவர் பெர்ஃபெக்ட் ஒன். ஓகே, திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் ஒன். டன். பாருங்க, அப்ப கான்செப்ட் ஓரியன்டா இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, so let's roll for the next question பசங்களா. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A ray of light is incident at an angle I from denser to rarer medium அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? from a denser to rarer medium என்ன கொடுத்துருக்காங்க? ரே வந்து டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகுது I அப்படிங்கிற ஆங்கிள்லன்னு சொல்லிட்டு the reflected and refracted rays are mutually perpendicular to each other அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா the angle of reflection and the angle of refraction are respectively R and R dash, then the critical angle will be, அதாவது C என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சுமதி, இன்னைக்கு வந்து தளபதி பேட்ச்க்கு ஸ்கெட்யூல் இல்லை. ஓகேவா? ஐ டென்ட் கெட் நோட்டிஃபிகேஷன். இந்த செஷன் தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இந்த கம்மிங் வீக்ல இன்னொரு நாள் பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? டன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பசங்களா? டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா ஒரே ஸ்லாட்ல அதை எடுத்துடலாம். ஆன்சர் பண்ணிடலாம். ஒரே ஸ்லாட்ல ஆன்சர் பண்ணிடலாம். மேம் நெட் பேக் காலி ஆயிடுச்சு. ஐயோ, இது ஒரு பிரச்சனையா இருக்கா? ஓகே, ஸோ பி தான் மேம் ஆன்சர். சி ஆன்சர் மேம். பி இஸ் அன் ஆன்சர். செக் பண்ணலாமா பி ஆன்சரா சி ஆன்சரா அப்படின்னு? ஓகே, ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரா த டயக்ராம் அண்ட் வி கேன் ஃபிகர் திஸ் அவுட். ஓகேவா? டன்.
என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு என்ன ஆகுது ஒரு லைட் ரே வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரம் டென்சர் டு ரேரர் வந்து என்ன ஆகுது, இதுதான் வந்து நம்மளோட என்னன்னு வச்சுக்கோங்க, நார்மல்னு வச்சுக்கோங்க. ஸோ டென்சர்ல இருந்து ரேரருக்கு இப்படி வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் யுவர் ஆர். இது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆர். ஓகேவா? வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்டும் கொஞ்சம் ஆயிருக்குங்கிறாங்க. திஸ் இஸ் யுவர் ரிஃப்ளெக்டட் ரே. அப்போ இது என்னவாக இருக்கும், இதுவும் சேம் டு சேம் ஆகத்தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஆர் பிளஸ் ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி பீப்புள் நோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதை கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஷால் வி சால்வ்? அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, நியூ சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு நியூ சைன் ஆர். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ டென்சர்லேருந்து ரேரருக்கு வந்திருக்கு. ஸோ டென்சர்லேருந்து ரேரருக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்கே நியூ சைன் ஐ அப்படின்னு இருந்திருக்கும், இங்கே வந்து இது 1 இருந்திருக்கும். ஏன்னா ரேரர் தானே. அப்போ அதை விட்டுட்டோம்னா சைன் ஆர் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா ரிஃப்ராக்ஷனுக்கு ஆர் டேஷ் இஸ் த கரெக்ட் ஆங்கிள் வேல்யூ. ஆமாவா இல்லையா பசங்களா? எஸ் ஆர் நோ? அப்போ இதை நியூ என்ன பண்ணிடலாம் நம்ம, வாட் வீ கேன் ரைட். ஸோ ஆர் டேஷ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 90 மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin r dash divided by sin I அப்படின்னு கிடைக்கும். ஸோ r டேஷுக்கு பதிலாக r 90 மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஆமாவா இல்லையா? ஸோ 90 மைனஸ் ஆர் டிவைடட் பை sin I அப்படின்னு எழுதலாம். ஸோ sin 90 மைனஸ் தீட்டா வில் பி லைக் ஏ காஸ் தீட்டா. ஆமாவா இல்லையா? அப்போ நியூ வில் பி ஈக்குவல் டு காஸ் ஆர் டிவைடட் பை sin I அப்படின்னு கிடைக்கும். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அண்ட் கேன் ஐ ரைட் 1 டிவைடட் பை, ஸோ இப்படி எழுதலாமா? கேன் வி ரைட் லைக் திஸ்? Can we write like this? And we know r is nothing but I அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ cos I divided by sin I அப்படின்னு எழுதலாமா? அப்போ எழுதினோம்னா 1 by tan I அப்படின்னு கிடைக்குமா? And we people also know this because sin C is equal to 1 by nu. அப்போ இதை நம்ம 1 by nu அப்படின்னு எழுதினோம்னா that is your tan I. கரெக்டா? அப்போ C வேணும் அப்படின்னா sin inverse of tan I அப்படின்னு கிடைச்சிருக்கும். The correct answer is option C. எல்லாத்துக்குமே ஆப்ஷன் சி வந்துருச்சா பசங்களா? ஆப்ஷன் சி இஸ் a perfect answer. Is a perfect answer. Okay? Sin C is a perfect answer. Okay? நடா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பசங்களா, give me a minute.
Okay, so pasangla 36th question polama. Shall we go for 36th question? Okay, yes. So yes ma'am, audio இப்ப கேக்குதா? Muted தான். இப்ப கேக்குது இல்லையா? I'm back. Okay, ஒரு சின்ன குழப்பமாய் போச்சு பசங்களா. That is what happened. Okay, so let's see. Let's check. Okay, இங்க கவனிங்க பார்க்கலாம். A luminous object, point object is moving along a principal axis of a concave mirror of focal length 12 cm towards it. ஓகேவா, என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு. கான்கேவ் மிரர்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. புரியுதா? இட் இஸ் ஹேவிங் அ மூவ்மெண்ட். அப்போ வெலாசிட்டியில இருக்கு. ஓகேவா, டுவர்ட்ஸ் இட் 12 சென்டிமீட்டருக்கு ஃபோக்கல் லென்த்ல இருக்கிறப்ப எஃப் இஸ் நத்திங் பட் யுவர் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா when the distance from the mirror is 20 சென்டிமீட்டர், ஓகேவா, மிரரோட டிஸ்டன்ஸ் அதாவது 20 சென்டிமீட்டராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கு? 4 சென்டிமீட்டர் பர் செகண்டாக இருந்திருக்கு. the velocity of the distance in the velocity of the image வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த velocity of the image அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே டைரக்ட் ஃபார்முலா. நம்ம ஒன் ஷாட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிளியரா இருந்திருக்கும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பி தான் கரெக்டான ஆன்சர் மேம். பி தான் கரெக்டான ஆன்சர் மேம். செக் பண்ணலாமா பி கரெக்டான ஆன்சரா இல்லையான்னு? right, it is a concave mirror. So concave mirror அப்படினா focal length will be negative and our distance between the distance of the object will be like negative, right? So what is the formula? Listen பசங்களா, B சொல்றதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை அனலைஸ் பண்ணுங்க. The formula analyzation will be like minus of m squared into V naught. m na என்னது? magnification. So V divided by U the whole square into V naught. Formulas தயவு செஞ்சு underline பண்ணுங்க. Underline the formulas. ஓகேவா? So underline the formulas. அப்ப நம்மளுக்கு V கொடுத்துட்டாங்களா? V கொடுக்கல, U மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So U is minus 20 but V கொடுக்கல. V எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? So 1 by F is equal to 1 by V plus 1 by U. Formula use பண்ணலாமா? Shall we use it? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இப்போ டைம் கிடையாது. உங்க எக்ஸாம்லயும் டைம் இருக்காது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அப்போ யுவர் வெலாசிட்டி வில் பி லைக் minus 30 சென்டிமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி minus 30 சென்டிமீட்டர் வரும். 30 சென்டிமீட்டர் வந்துருச்சா? 30 சென்டிமீட்டர் வந்துருச்சா பசங்களா? minus 30 சென்டிமீட்டர் வந்துருச்சா? அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி 4. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா what will be happening? What will be the value? Your value will be like, so what is the value? 1.5. So 1.5 the whole square into 4 அப்படின்னு கிடைக்கும். So solve பண்ணீங்கன்னா what will be the value பசங்களா? more or less பக்கத்துல என்ன வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு? I think you will be getting 9 centimeter. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, minus 9 centimeter அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் கிடைக்குதா? minus 9 centimeter அப்படின்னு. So minus 9, minus அப்படின்னா moving away from the mirror அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டும் கரெக்ட் கிடையாது. moving away from the mirror, that is C is a correct one. ஓகேவா? that is C is a correct one. ஓகேவா? that is C is a correct one. okay, C is a correct one. புரியுதா பசங்களா? அப்ப இந்த ஃபார்முலாஸையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். சோ நோட் பண்ணி வைக்கிறப்ப தான் ஈஸியா இருக்கும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது கவனிங்க பார்க்கலாம். கவனிங்க. a square of, okay, கமலேஷ் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். so don't worry, they will be planning. ஓகேவா? so electrostatic potential and capacitance ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி it is done. போய் பாருங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற யூனிட்ஸ் மட்டும் I will be planning. கிளியரா இருக்கா? done? cool. okay, so ரொம்ப எமர்ஜென்சினா you people can watch NEET videos also. NEET videos are very good for, அதாவது ஒரு upper handல இருப்பீங்க நீங்க உங்க போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகேவா? done. so listen here, focus. 38th question. A square of a side 3 cm is located at a distance of 25 cm from the concave mirror of focal length 10 cm. ஒரு கான்கேவ் மிரர் இருக்கு.
கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் 25 சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 3 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டரில் நம்ம இந்த ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் அட் த ஆக்சிஸ் ஆஃப் த மிரர். ஓகேவா? அப்போ மேலையும் கீழையும் இப்படி பாதி பாதியாக இருக்குது. ஓகேவா? மேலையும் கீழையும் சென்டர் வந்து ஆக்சிஸில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஏரியா கவர்ட் பை த இமேஜ் ஆஃப் த ஸ்கொயர் வில் பி. ஸோ ஏரியா கவர்ட் பை த இமேஜ் கேட்குறாங்க, தட் மீன்ஸ் மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க. புரியுதா? ஓகேவா? இந்த லெசன் வந்து வெயிட்டேஜ் அதிகம் தான். ஓகேவா? அதிகம் தான். கண்டிப்பாக சரவண செல்வி கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் போடுவேன். ஓகேவா? Done. So please prefer the books which have PYQs like IMP, I mean All India Pre-Medical Test oda PYQs, and the mari PYQs irukra books வந்து நீங்க prefer பண்ணுங்க. That is okay. Okay ma? So கவனிங்க பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படினா. So அப்ப area of image வேணும் அப்படினா ஃபார்முலா என்னது பசங்களா? Area of image. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Come on, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Area of image வேணும் அப்படினா that will be equal to m square into area of object. Area of object கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க மேம், which is 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் because we know the formula, right? So 3 into 3 அப்படிங்கிறது தான் ஏரியா. நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா பசங்களா? They didn't give the magnification, so we have to identify. கரெக்டா? ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு இப்படி ஒரு ஃபார்முலாவும் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் கிளாஸ் நடத்துகிறப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஷால் வி சப்ஸ்டியூட் எவ்ரிதிங் வித் சைன் கன்வென்ஷனோடு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ சைன் கன்வென்ஷனோட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -10 டிவைடட் பை -10 மைனஸ் ஆஃப் -25 அப்படின்னு கிடைக்கும், ஹோல் ஸ்கொயர் இன்டூ 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? -10 டிவைடட் பை +15 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? plus 15 the whole square அப்படின்னு கிடைச்சிருக்கும். So what happens over here? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் பசங்களா? So finally you will be getting area of image will be, ஓகேவா? area of image will be, area of image என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும்? So area of image will be like 4 centimeter square அப்படின்னு கிடைச்சிருக்கும். Area of image will be like 4 centimeter squared அப்படின்னு கிடைச்சிருக்கும். So the correct answer is option A. The correct answer is option A. Okay வா பசங்களா? Clear ஆ இருக்கா? Is it done? Okay. So magnification correct process பண்ணி solve பண்ணுங்க, அப்பதான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஈஸியா இருக்காது. Okay வா? It will never be a easier task. Okay, done. So next question pasangla, next question polama. Shall we go for the next question? Okay. See, art and sari, listen, sometimes sila miscommunication might happen. Okay va? I'm really sorry for that miscommunication, but I hope you understand the situation. Okay, definitely there will be a compensating class. Okay va? Class illama ungal exam ku na anupa maatom. Okay va? I hope you understand. Okay, so the next one will be like 39. Okay va? An object is placed 1 centimeter in front of a plane mirror. Object வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் பசங்களா? 1 centimeter in front of the plane mirror place பண்ணிருக்கோம். Okay va? 1 centimeter நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? Place பண்ணிருக்கோம். Okay va? Object is in 1 centimeter. 1 meter அப்படிங்கிறதுல place பண்ணிட்டு and observer stands 3 meter behind the object. ஆப்ஜெக்ட்டுக்கு தள்ளி 3 மீட்டர் தள்ளி நம்மளுக்கு ஒரு அப்சர்வர் இருக்கார். ஓகேவா? அப்போ டோட்டலாக 4 மீட்டர். இதை கொடுத்துட்டு what distance must an observer focus his eyes in order to see the image of the object? அதாவது image of the object தெரியணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஃபோக்கல் லென்த்தில் அது இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன், டூ இட். டூ இட் பசங்களா. C is the correct answer, ma'am.
ஓ கார்த்திக், ஓகே நீங்க நாளைக்கு பேலன்ஸ் இருக்க வீடியோவை பாருங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். Done. Next question. Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. C is the correct answer, ma'am. C is the correct answer. Superb. C is the correct answer. Because ஒரு plane mirrorல object என்ன distanceல இருக்கும் அதே distanceல தான் நம்மளுக்கு இமேஜும் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்கிருந்து ஒருத்தர் பார்க்கணும்னா ஆல்ரெடி 4 மீட்டர், அது போக இன்னொரு மீட்டர், ஸோ கிட்டத்தட்ட 5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும், அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5. ஐ மீன் ஆப்ஷன் C, that is 5. ஓகேவா? கிளியரா இருக்கா பசங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பசங்களா. பிரின்சஸ், வாட் யூ டூ இஸ் ஜஸ்ட் புட் இட் ஆன் த கமெண்ட். ஓகேவா? கமெண்ட்ல போடுங்க எந்த யூனிட் அதிகமாக மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த யூனிட்டை ஐ வில் பி டேக்கிங். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். A disc is placed on a surface of pond which has refractive index of 3/5. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3/5 அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்கை வந்து குளத்துக்குள்ளார வச்சிருக்காங்க. ஓகேவா? A source of light is placed at 4 cm below the surface. ஸோ சர்ஃபேஸ்ல இருந்து கீழே 4 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைட் சோர்ஸ் வச்சிருக்காங்க. வச்சுட்டு மேலே என்ன பண்ணியிருக்காங்க பசங்களா, ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த டிஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The minimum radius of the disc is needed so that the light is not coming out. அப்போ எவ்வளோ ரேடியஸில் டிஸ்க் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லைட் வெளியே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What will be the answer, ma'am? B. 3 meter தான் ma'am correct. 3 meter தான் ma'am correct. 3 meter தான் பசங்களா correct. Exactly 3 meter is perfect because இதுக்கு நான் direct formulaவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன formula அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so you have to find the radius இல்லையா? So radiusக்கு we have a direct formula which is h divided by root of nu square minus 1. அப்போ h வந்து 4னு கொடுத்துட்டாங்க, root of 5/3 the whole square minus 1. அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3 மீட்டர் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பசங்களா? இது வரைக்கும் படித்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது மேம், எனக்கு புரியுது அப்படின்னீங்கன்னா, யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் அப்படின்னா புட் யோ in the chat box, drop a yo in the chat box, come on. Do subscribe the channel பசங்களா. எல்லாமே இருக்கும் தனுஜா. ஸோ பஞ்ச் புக்ஸில் எல்லாமே இருக்கும். யூ வில் ஹாவ் எவ்ரிதிங். ஓகேவா? மாரா பேட்ச் பசங்க வில் ஹாவ் அண்ட் ஈவன் இன் ஆர் Xylem ஸ்டோர்ஸில் வந்து அது அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? எவ்ரிதிங் வில் பி தேர். இப்போ a needle placed 45 cm from a lens forms an image on the screen placed 90 cm on the other side of the lens. ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 45 மீட்டர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நீடில் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நீடில் வச்சுட்டு என்ன ஆகுது, அதர் சைட் அதுக்கு அடுத்த சைடில் 90 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு பசங்களா, நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஃப் த சைஸ் ஆஃப் த நீடில் இஸ் 5 சென்டிமீட்டர்? ஸோ அதோட நீடலோட சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னா நம்ம இமேஜோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் இமேஜ் சைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஃப்பும் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், டூ இட். ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. பி எனர்ஜெட்டிக், தூங்கக்கூடாது. பசிக்குதோ? ஏன்னா காலையிலையும் கிளாஸ் மேம், நான் இப்போ தான் வந்த உடனே கிளாஸில் உட்காந்துட்டேன் மேம், லைட்டாக பசி எடுக்குது மேம். அப்படியா? எத்தனை பேர்த்துக்குடா பசிக்குது பயங்கரமா? ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோக்கல் லென்த் என்னது நம்மளுக்கு? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் பிகாஸ் we know magnification is equal to my plus v divided by u is equal to hi divided by h naught. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன கொடுத்துருக்காங்க? hi கேட்குறாங்க, hi கேட்குறாங்க. அப்போ hi வேணும்னா h naught into v by u அப்படின்னு கிடைக்குமா? ரெண்டுத்தோட வேல்யூஸ் இருக்கா? மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் நத்திங் பட் 5 into 90 divided by 45.
So 1s are, this is 9s are, 1s are, 10s are. So height of the image will be 10 centimeter. So 10 centimeter இங்க இருக்கிறதுலயே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ சைஸ் அப்படிங்கறப்ப இது வந்து நம்மளுக்கு ஹைட், இது வந்து ஃபோக்கல் லென்த். அப்ப எந்த ஆப்ஷனும் கரெக்ட் இல்ல, ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஓகே? ஆப்ஷன் A is the correct one. ஓப்பா full அரிக்குதுடா. Okay, fine. So let's roll for the next question பசங்களா. Okay? So let's roll for the next question. அடுத்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A magnification produced by astronomical telescope. So it is a telescope question. கவனிங்க, நீட்டா கவனிங்க பார்க்கலாம். Astronomical telescope for normal adjustment is 10. Okay va? So magnification normal adjustment க்கு என்னது 10. So formula என்னது பசங்களா? M will be nothing but F naught divided by FE. கரெக்ட்டா? இது உங்க கொடுத்திருக்காங்க. And length of the telescope is 1.1 meter அப்படினு கொடுத்திருக்காங்க, which is F naught plus FE is equal to 1.1 meter அப்படினு கொடுத்துட்டு the magnification when the image is formed. The magnification when the image is formed at the least distance distinct vision is. So D கொடுத்துட்டாங்க, that is 25 centimeter அப்படினு கொடுத்துட்டு what is the least distance அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? So what is the magnification னு கேக்குறாங்க. ஓகேவா? So 25 ஆக இருக்கிறப்ப what is your magnification அப்படினு கேக்குறாங்க. So ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அரினி வந்து A சொல்லிருக்காங்க. ஓகே, 14 னு சொல்லிருக்காங்க. செக் பண்ணலாமா பசங்களா? 14 is the correct answer or not னு செக் பண்ணலாமா? So அப்ப listen. So what is your formula? Final magnification க்கு எப்படி எழுதலாம்? So final magnification will be F naught into 1 by D plus 1 by FE அப்படின்னு எழுதுவோமா? Correct? So F naught is like, F naught எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? F naught நம்ம கண்டுபிடிச்சா தானே உள்ள substitute பண்ண முடியும். So F naught எப்படி உள்ள கண்டுபிடிக்கலாம்? What will be your F naught? So இது வந்து F naught is equal to 10 FE. இதை கொண்டு போய் உள்ள substitute பண்ணோம்னா what happens இந்த இடத்துல? So that will be like 11 FE is equal to 1.1. So FE will be equal to, what will be a value of FE? FE will be equal to 10 centimeter அப்படினு கிடைக்குமா? FE will be equal to 10 centimeter னு கிடைக்குமா? அப்ப உள்ள கொண்டு வந்து substitute பண்ணோம்னா F naught will be equal to 100 centimeter னு கிடைக்கும். So 100 divided into 1 divided by 25 plus 1 divided by 10 அப்படினு எழுதுவோமா? So இதை solve பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? Finally you will be getting 14 as your answer. So option A தான் correct. அப்ப பாருங்க, சில இடத்துல ஓ மேம் வந்து ஃபார்முலா எழுதுறப்பவே மேக்னிஃபிகேஷன் சொன்னப்பவே நான் டக்குன்னு இதை தான் எழுதினேன். கரெக்டா? அப்ப யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்தெந்த ஃபார்முலாலாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ்அப் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே? chill chill cool cool dermy cool easy peasy lemon squeezy. Next question போலாமா பசங்களா? Shall we go for the next question? Yes. Here we come for the next question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A compound microscope, okay, a compound microscope has an eyepiece of focal length 10 cm. ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு த அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஸோ எஃப் நாட் வந்து உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கால்குலேட் த மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ தட் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த least distance of 20 centimeter. So D கொடுத்துட்டாங்க, 20 centimeter னு கொடுத்துட்டாங்க. So இத கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Done. Okay? So ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா. இதுக்கு you people have to answer. நான் அத சொல்ல மாட்டேன். Because magnification கண்டுபிடிக்கணும்னா what is your magnification formula? That will be V naught divided by U naught into 1 plus D divided by FE அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஞாபகம் இருக்கா? அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன இருக்கு? இந்த இடத்துல 5 மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களே தவிர V naught கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல 1 plus 20 divided by FE 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா V naught கண்டுபிடிச்சு உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இந்த ஃபார்முலாவையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. ஓகே, மேக் அ நோட் ஆஃப் இட். இதுல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம். ஓகே கண்ணன், புரியுதா?
Okay, so V0 எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? Objective focal length will be equal to 1 by V0 minus 1 by U0 அப்படின்னு எழுதலாமா? அப்ப V0 வேணும்னா 1 by V0 is equal to 1 by U0 minus 1 by F அப்படின்னு எழுதலாமா? So solve பண்ணீங்கன்னா what will be your V value? Your V value will be, V0 value will be 20. So அந்த 20 கொண்டு வந்து உள்ள substitute பண்ணீங்க அப்படின்னா what happens over here? Your magnification will be like 12 அப்படின்னு கிடைக்கும். So the correct answer is option A. The correct answer is option A. Okay. So chill chill, cool cool, darmi cool. Okay. So now பசங்களா we will be dealing with spherical refraction. Okay வா? So spherical refraction surface ஓட concepts குள்ளார போக போறோம். Okay. இதுதான் next நம்ம இனி focus பண்ண போறோம். Okay. Done. So these are the areas where highly your NEET questions have been focused. அப்ப அதை நீங்க தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல பிரிச்சு படிச்சுக்கணும். Okay. This question இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A point object O is placed in front of a glass rod. Okay, glass rod having a spherical end of curvature 30 cm. So curvature details எல்லாமே கொடுத்துட்டு the image would be formed at so V என்ன அப்படின்னு கேக்குறாங்க பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க, come on. So subscribe the channel பசங்களா. Okay, மறக்காம. Okay. Why old Shobi ma'am எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியலையே. ஐயோ எனக்கு தெரியலையே, இதனடா புது பொருளைய கலப்புறீங்க. Okay, done. So பசங்களா இது எப்படி சால்வ் பண்ணலாம்? We have a formula. கரெக்ட்டா? விட்டா எனக்கே வந்து ஆதார் கார்டு எல்லாம் பண்ணிடுவீங்க போல. Done. பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாம். Listen, come on. எல்லாத்துக்கும் கபகபன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் யர் ஃபார்முலா? ஸோ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு டேக் அ இனிஷியேட்டிவ். கரெக்டா? எல்லாரும் சொல்ற மாதிரி ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ வாட் இஸ் யர் ஃபார்முலா? nu2 divided by v minus nu1 divided by u is equal to nu2 minus nu1 divided by r. கரெக்டா? எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ 1.5 v நம்ம கண்டுபிடிக்கணும் மைனஸ் நெக்ஸ்ட் கிளாஸோடது என்னது பசங்க? இந்த இடத்துல 1, இது nu1, இது nu2. கரெக்டா? ஸோ வாட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ்? தட் இஸ் minus 15. கரெக்டா? திஸ் இஸ் minus 15. ரைட்? ஸோ வில் பி ஈக்குவல் டு 1.5 minus 1 divided by plus 30. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வி வில் பி ஈக்குவல் டு minus 30 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. மைனஸ் வந்தது அப்படின்னாவே இட் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா பசங்களா? ஷால் வி ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஸோ ஷால் வி ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். In telescope power of an objective, an eye lenses are respectively plus 1.25D and 20D. Okay, then for relaxed vision the length and the magnification will be. Magnification formula another f0 divided by fe. What is the length formula? f0 plus fe is your formula. இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Okay, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, டன். ஆன்சர் பண்ணுங்கடா, கமான். அப்படியே ஃபயராக இருக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? மேக்னிஃபிகேஷன் அண்ட் வந்து லென்த். ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? எல்லாம் பவரில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்? ஸோ பவரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? f0 வில் பி ஈக்குவல் டு 1 by 1.5 அண்ட் fe இஸ் ஈக்குவல் டு 1 by 20 minus 20 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 0.8, இதை சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 0.05, இதை கொண்டு போய் உள்ளே போட்டோம்னா மேக்னிஃபிகேஷன் வில் பி 0.8, 0.05, that will be 16. ஆமாவா இல்லையா? அப்போ 16 எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ இது ரெண்டு வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் கொண்டு போய் போடுறப்ப 0.8 மைனஸ் 0.05, that will be 0.75. ஸோ சென்டிமீட்டரில் எழுதுறப்ப 75 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். chill chill, cool cool, darmi cool. Okay. So let's roll for the next question பசங்களா. அடுத்த question போலாம். So question number 46, let's roll for the next question. A virtual image 3 times, okay va? Virtual image is 3 times of the size of the object. Okay va? Virtual image எப்படி இருக்கு?
3 times the size of the object அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So magnification 3 times ஆக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். Okay, object obtained by a concave mirror. Okay ன்னு சொல்லிட்டேன். So radius of curvature is 36 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So radius of curvature நம்மளுக்கு concave mirrorல எல்லாமே என்னவாக இருக்கும்? left hand sideல இருக்கும். The distance of the object from the mirror is. So u என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So what will be your formula? It is very easy. What will be your formula? We know a formula, right? Which is m is equal to f divided by f minus u அப்படின்னு ஒரு formula இருக்கா? ஆமாவா இல்லையா? f minus u அப்படிங்கிற ஒரு formula இருக்கா? அப்ப 3 is equal to focal length கொடுத்திருக்காங்க பசங்களா. They have given any focal length? No, they have given radius of curvature. அப்ப focal length can be written as r divided by 2, that is 18, which is minus 18 because இது ஒரு concave mirror. Okay வா? Wrong answer mark பண்ணிட்டேனா? ஓகே பசங்களா மன்னிச்சு ஏ கரெக்ட் தப்பு, சி தான் கரெக்ட். ஓகேவா? அதான் ஆன்சர் தானே வந்திருக்கு. டன். அப்போ என்ன ஆகும்? ஃபோக்கல் லென்த் வந்து -18, இங்கே -18 of minus u. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா u will be equal to minus of என்ன வேல்யூ வரும் பசங்களா சொல்லுங்க? u will be like நீ சொல்லுங்கடா. u க்கு என்ன ஆன்சர் வரும்? you will be getting minus 12 cm. So option B is a correct one. Okay ma? Option B is a perfect one. Done? Okay. அழுவாதீங்க. சில டைம் ஆணைக்கும் அடிசருக்கும். Okay. சில டைம் we make mistakes. We are மனுஷங்க தானே. Okay, fine. So let's roll with the next question பசங்களா. அடுத்த question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Now, monochromatic light is refracted from air into glass. Okay வா? So refractive index 1 ல இருந்து என்ன பண்ணிருக்கு? அது ஏதோ refractive indexக்கு உள்ள போயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So the ratio of the wavelength of incident and the refracted wave will be. So wavelength of incident divided by wavelength of refracted will be என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So பசங்களா இதே மாதிரி மாடல் क्वेश्चन ஸ்டார்டிங்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்டார்டிங் क्वेश्चंसல சால்வ் பண்ணிருக்கோம். So கரெக்ட்டான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். And refractive indexுக்கும் wavelengthுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? Refractive index is inversely proportional to your wavelength. கரெக்ட்டா? அப்ப refractive index அதிகமா இருந்தா wavelength கம்மியா இருக்கும். ஆமாவா இல்லையா? So இதுதானே நம்மளோட கான்செப்ட். இதானே நம்மளோட கான்செப்ட். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. What happens? So incident divided by r. Incident அப்படினா என்னது நம்மளுக்கு? That is your air medium divided by the glass medium. அப்ப என்னவாக இருக்கும்? What will be our value? It will be like inverse ஆக இருக்கும். அப்ப nu g divided by nu a அப்படினு இருக்கும். Nu g divided by nu a will be 1. So nu is to 1 is a correct answer. Option C தான் perfect. Okay? Option C is a perfect one. Done? Okay. Please take JE Physics. எடுக்கலாம் பசங்களா. ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த நீட் கிளாஸை முடிக்கலாம். ஓகேவா? பசங்களா, we are taking initiatives. ஓகேவா? Don't mistake us. We are taking initiatives. Please give some time. ஓகேவா? Now, so the next question பசங்களா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The ray of minimum deviation of a prism is pi by 3. So del minimum is nothing but pi by 3 அப்படினா pi by 3 க்கு what is your value பசங்களா? Pi by 3 will be like 60 degree. Correct? Okay? Is pi by 6. Okay? The minimum deviation, the minimum angle of deviation for prism of angle is pi by 3. Okay வா? இதை ஒன்று கொடுத்துட்டாங்க. புரியுதா? இது ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேவா? The angle of minimum deviation கொடுத்துட்டு calculate the velocity of the material of the prism. Okay, if the velocity in vacuum is 3 into 10 to the power 8. So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? We are going to identify the velocity. Correct? Calculate the velocity in the material. Materialல velocity என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பசங்களா சால்வ் பண்ணலாமா? We people know C by V is equal to N. N is nothing but nu. Nu க்கு angle of prism இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன கான்செப்ட் பசங்களா? That is sin into A plus del minimum divided by 2 whole divided by sin A by 2 அப்படிங்கிறது தான் value. So இந்த இடத்துல sin which is
sin 60 plus sin இந்த இடத்துல 30 divided by 2 whole divided by sin 45. அப்ப இந்த இடத்துல sin 45 degree அப்படின்னு கிடைக்குமா? ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல sin 60 அப்படின்னு கிடைக்கும். This will be sin 60. So divided by sin 60 is your answer. அப்ப நம்மளுக்கு v வேணும் அப்படினா எப்படி சால்வ் பண்ணலாம் பசங்களா? v வேணும் அப்படினா 3 into 10 to the power 8 into sin 30 by 2. Sin 30 divided by sin 45. So the solve பண்ணோம் அப்படினா you will be getting 2.12 into 10 to the power 8 அப்படின்னு கிடைக்கும். So note down this formula. This is an important formula. Okay va? It is very important formula. Very important formula. Pi by 6 அப்படினா என்னது? That will be 30 degree. Correct? That will be 30 degree. Okay va? Okay. Done. Clear arka? Next question polama. Hi Devi. Devi. So let's roll for the next question. Idu oru double question pasangla. It is a very double question. Okay va? Done. Fine. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். Two lenses are placed in contact with each other and the focal length of combination is 80 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு லென்சஸை வந்து காண்டாக்ட்ல வச்சிருக்கோம். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன் வந்து 80 cm அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேவா? If the focal length of one is 20, so f1 வந்து 20 cm அப்படின்னா the power of the other is f2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா both are in contact அப்படின்னா என்ன எழுதலாம்? A means என்ன எழுதலாம்? What will be your formula? So can I write 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2? எழுதலாமா? எனக்கு 1 by f2 வேணும்னா என்ன பண்ணலாம்? 1 by f1 minus 1 by total f அப்படின்னு எழுதலாமா? Can I write like that? எழுதலாமா? அப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா what will be the f2? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா what will be your f2? f2 வந்து என்ன கேட்குறாங்க? f2 மூலியமா p2 என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க பாருங்க பார்க்கலாம். டேய் பசங்களா கொஞ்சம் பொறுங்கடா ப்ளீஸ்டா. 50 क्वेश्चन கூட முடியலடா, கொஞ்சம்டா. பரிதாபமா இல்லையா நீ பார்த்தா? ப்ளீஸ், எனக்கும் அதை விட பசிக்குது. பட் டாக்டர் ஆகணுமா வேண்டாமா? உட்கார்ந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ வாட் வில் பி your f2 value? f2 value will be like minus 80 divided by 3 cm அப்படின்னு கிடைக்கும். So power will be P2 will be equal to 1 by F. So that is centimeter irkarnala 100 divided by minus 80 by 3. So what will be your value? Your value will be minus 3.75 D அப்படினு கிடைக்கும். Option D is a perfect one. Option D is a perfect one. Done? ஐயோ, அப்படியே சாப்பிட்டுட்டே பாருங்கடா, அப்படியே சாப்பிட்டுட்டே பாருங்க, தப்பே கிடையாது. சாப்பிட்டுட்டே பாருங்க. Enjoy your studies. அப்பதான் it will be சூப்பரா இருக்கும். அப்படியே வந்து பயந்துட்டு பதட்டமா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும். அப்படி பார்க்காதீங்க, அப்படியே சாப்பிட்டுக்கோங்க, பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ now listen carefully. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். In a compound microscope, the focal length of two lenses. ஓகேவா, ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல focal length of two lenses கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1.5 and 6.25 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. f0 is 1.5, fe is equal to 6.25 centimeter அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, an object is placed at 2 centimeter from the objectiveனு கொடுத்துட்டாங்க. ஸோ u0 கொடுத்துட்டாங்க, that is 2 centimeter, and the final image is observed at 25 centimeter from the eyepiece. ஸோ VE கொடுத்துருக்காங்க 25 centimeter அப்படின்னு கொடுத்துட்டு உங்ககிட்ட இப்போ என்ன கேட்குறாங்க? the distance between the two lenses are அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the distance between two lenses எப்படி எழுதலாம் நம்ம? what will be the formula? So the distance between the two lenses whether we can write like this V0 plus UE அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா பசங்களா? Shall we write like this? Okay. बहुत ஹங்கிரியா இருக்கு போல, முஸ்கிலா இருக்கு போல, நம்மளால உட்கார முடியறதில்ல படிக்கிறதுக்கு. பாரு, கவனிங்கடா, இன்னைக்கு உங்களை எங்கேயும் விட முடியாது. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு எதுவுமே ஒழுங்காக கொடுக்கல. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். அப்போ யூஇ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பசங்களா? FE is equal to 1 by VE minus 1 by UE அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா பசங்களா? F will be F0. ஃபஸ்ட்டு F0 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா?
FE. ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? UE கிடைக்கும். UE ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் UE? UE will be like 5 cm அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது V0 வேணும்னா என்ன பண்ணலாம்? F0 is equal to 1 by V0 minus 1 by U0. கொடுத்திருக்க வேல்யூ எல்லாம் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா what will be your V0? V0 will be like 6 cm ஆக கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா total length will be 5 plus 6, so that will be 11 cm ஆக இருக்கும். That will be like your 11 cm. புரியுதா? So the correct answer is option D. அப்போ எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் வந்து அப்செட் ஆகக்கூடாது. ஓகேவா? You people should not get upset. ஓகே, டன். ஸோ பசங்களா, பாதி கிணறை தாண்டிட்டோம், இன்னும் மீதி கிணறு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் பசங்களா ப்ளீஸ் 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 யார் ஸ்டே டியூன்டாக இருங்க, அட்டென்டிவாக இருங்க பசங்களா. ஓகே, ஸோ வெற்றி தலா தளபதி பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அட்மிஷன்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ பியூர் ஆன்லைன் அண்ட் இது வந்து வித்தவுட் மெட்டீரியலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் என்கொயரி. ஓகேவா? உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் வேவ் லென்த்துக்கு இது மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இது வந்து ஒரு டபரா கொஸ்டின் பசங்களா. நவ் வி ஆர் என்டரிங் இன்டு அ லென்ஸ் மேக்கர்ஸ் திங். ஓகேவா? ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் திங் மட்டும் தான் இன்னும் பார்க்காம இருக்கோம். அது பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சப்சாட் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸி பிசி லெமன்ஸ் கிவிசி when Shobi ma'am is here. ரைட், ஓகே. சிக்கிது மேம், சோதிக்காதீங்க. புரியுது. ஓகே, அமைதியாக இருக்கேன். The radius of convex surface of a plano concave lens is 20 cm. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்கன்னா the radius of convex lens. ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிளானோ கான்வெக்ஸ் அப்படின்னு என்னது, ஒரு பக்கம் பிளேன் மிரர், இன்னொரு பக்கம் கான்வெக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ பிளேன் மிரர் அப்படின்னா ஃபோக்கஸ் வில் பி ஆல்வேஸ் லைக் இன்ஃபினிட்டி. கரெக்டா? yes or no, it will be like infinity. so இந்த இடத்துல நம்மளுக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இட் இஸ் லைக் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ R will be equal to 20 centimeter. The refractive index of the medium nu is equal to 1.5. The focal length of the lens will be F is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. டக்குன்னு லென்ஸ் மேக்கரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by F is equal to, so plano convex அப்படின்னா என்ன வரும் பசங்களா நம்மளுக்கு, what will be a value which is nu minus 1 divided by R அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளா எழுதணும் அப்படின்னா so 1.5 minus 1 divided by 20 அப்படின்னு கிடைக்கும். what will be the value? 0.5 divided by 20. so மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா what will be 5 divided by 200 னு வரும். so what is your answer? 1. so what is your answer? 1 by 40 அப்படின்னு கிடைக்குமா? so F will be equal to, இது 1 by F will be equal to 40 centimeter. so the correct answer is option D. easy peasy lemon squeezy. don't worry பசங்களா, நான் வந்து ரே ஆப்டிக்ஸில் ஒரு லெக்சர் வந்து நான் பிளான் பண்ணுறேன். அதில் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஓகேவா? நோ வரிஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் பிளான் பண்ணுறேன். ஓகே, next question பசங்களா. again we are focusing over here. come on, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். in order to obtain a real image of magnification, ஓகேவா, 2. so magnification என்னன்னு கொடுத்துட்டாங்க, real image அப்படின்னா -2. ஓகேவா? using a converging lens. converging lens in the sense it's a convex lens அப்படின்னு கொடுத்துட்டு focal length என்னன்னு கொடுத்துட்டாங்க, 20 centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? they have given 20 centimeter. so 20 centimeter னு கொடுத்துட்டு where should be the object placed? U என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. so how we can write, what is our formula? what will be our formula? so magnification will be F divided by, what is it, F plus U அப்படின்னு எழுதலாமா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, இது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா that will be மைனஸ். அப்போ minus of 20 divided by, so what will be happening, இந்த இடத்துல -2. so இந்த இடத்துல -20 plus U னு கிடைக்கும். so cross multiply பண்ணோம்னா என்ன ஆகும், what will be your U value?
u value என்ன வரும்னு சொல்லுங்க. So u value will be like, so what happens, minus 2 into, so in the இடத்துல u minus 20 which is equal to minus 20. So what happens over here, உள்ள போனோம்னா minus u plus 40 is equal to minus 20. So what will be a value? What is u pasangla? What is u? So option D is a correct one. Option D is a perfect one. Option, sorry. Wait. இங்க குழப்பம் நடந்து விட்டது. So converging lens ஓட focal length ஓட sign convention என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. What will be it? என்ன sign convention? Sign convention என்னன்னு சொல்லுங்க. What is your sign convention? So u will be like, எல்லா வேல்யூ உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா u will be like minus 30 cm அப்படின்னு கிடைக்கும். What is your value? What is the sign? Sign convention என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Mention it. Converging lens ஓட focal length ஓட sign convention என்னது? சிம்பிளா தானே கேக்குறேன். ஆன்சர் சொல்லுங்க. Okay. So here comes you the next question. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். So a ray of light is incident at 60 on the face of a prism of an angle 30 cm. ஓகேவா? So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the ray of light is incident at, so incident angle வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 60 degree ன்னு கொடுத்திருக்காங்க. So எதுல incident ஆயிருக்கு? On one face of the angle of the prism of angle 30 degree. A கொடுத்துட்டாங்க 30 degree அப்படிங்கறத உங்க prism of the angle. ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். The emergent ray makes 30 degree. So E என்ன சொல்லியிருக்காங்க 30 degree அப்படின்னு கொடுத்துட்டு with the incident angle. The refractive index of the prism is, so refractive index of the prism என்ன அப்படின்னு கேட்குறாங்க. So what is your refractive index? இங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிற questionனை கொஞ்சம் படிங்க. The emergent ray makes 30 degree with the incident. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is not your emergent ray, it is your angle of deviation, that is 30 degree அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. That is your 30 degree. ஓகேவா? ஸோ ஒரு prism இருக்கு. prismல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ angle of incident வந்து 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது angle of emergent எது கூட இப்படி வந்துட்டு இதுதான் angle of emergent, கரெக்டா? ஸோ angle of emergent incident கூட பண்றது அப்படின்னா that is your angle of deviation, கரெக்டா? ஸோ angle of deviation கொடுத்துட்டு they are asking you the refractive index. ஸோ refractive index சொல்லுங்க பார்க்கலாம். What is the refractive index? So converging lens ஓட focal length வந்து will be negative, right? So focus சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. ஜஃபார் அலி, ஏதான் மேம் கரெக்டான ஆன்சர், ஏதான் மேம் கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிடலாமா? ஏ கரெக்டான ஆன்சர்னா ஸோ நியூ வில் பி ஈக்குவல் டு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் எழுதலாமா? ஸோ சைன் ஐ என்ன கொடுத்துட்டாங்க 60, சைன் ஆர் வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல, ரிஃப்ராக்டிவ் கொடுக்கல, கரெக்டா? ஆனால் வி நோ அ ஃபார்முலா. வாட் இஸ் அ ஃபார்முலா? வி நோ தட் இஸ் ஐ பிளஸ் இ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல். ஆமாவா இல்லையா? இதில் நம்மளுக்கு என்ன தெரியலை? நம்மளுக்கு இமர்ஜென்ட் வந்து அவங்க கொடுக்கல, ஓகேவா? இமர்ஜென்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் அ ஃபார்முலா வி நோ அண்ட் வி ஆல்சோ நோ தட் R1 plus R2 is equal to A. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா பசங்களா? இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? If del is minimum, so minimum deviation அப்படின்னா I will be equal to E, கரெக்டா? அப்ப del will be equal to A அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்ப ஏவும் டெல்லும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இட் இஸ் லைக் மினிமம் டீவியேஷன்ல ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் சேம் டு சேமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை எழுதுறப்ப அப்படி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? தட் இஸ் நம்ம செகண்ட் ரிஃப்ராக்டிவ் இது வந்து வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும், கரெக்டா? அப்ப R1 is equal to A அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியும், ரைட்? பிகாஸ் இட் இஸ் அ மினிமம் டீவியேஷன். அப்ப மினிமம் டீவியேஷனுக்கு இந்த வேல்யூ வந்தது அப்படின்னா sin 60 divided by sin r oda value என்னது 30, correct? So sin 60 will be like what is it? That is root 3 by 2, that is 1 by 2. 1 by 2 1 by 2 cancel ஆச்சு அப்படின்னா that is root 3. root 3 will be 1.732 something வரும். So new will be equal to 1.73 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும்.
புரியுதா? அப்போ நீங்கள் கொஸ்டினில் பார்க்குறப்பவே அதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இது மினிமம் டீவியேஷன்னா செகண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வில் பி 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இட் வில் பி டன். ஓகே, நவ் so let's roll for the next question பசங்களா. next questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். again it is a double question. okay, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். a ray of light strikes a transparent rectangular slab of refractive index nu வந்து நம்மளுக்கு √2 அப்படினு கொடுத்துட்டு angle of incident வந்து 45 degree அப்படினு சொல்லிட்டாங்க. the angle between the reflected and refracted ray will be so it is very simple, very simple. என்ன சொல்லியிருக்காங்க? it is getting transferred. ஓகேவா, டிரான்ஸ்பரண்டாக வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரேரர் மீடியமில் இருந்து நம்மளுக்கு டென்சர் மீடியம்குள்ளார போகுது. அப்போ போகிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் பசங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகிருக்கும். கரெக்டா? ஸோ இது 45 டிகிரினா ரிஃப்ளக்ஷனும் எப்படி தான் நடந்திருக்கும்? ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு என்னவாகத்தான் இருந்திருக்கும்? 45 டிகிரிக்கு தான் நடந்திருக்கும். கரெக்டா? இது நம்மளோட ரிஃப்ராக்ஷன். ஆமாவா இல்லையா? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாக நம்மளுக்கு தீட்டா. இப்போ ஆங்கிள் பிட்வீன் தீட்டா நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோம்னா sin I டிவைடட் பை sin r dash will be equal to nu அப்படின்னு எழுதலாமா? nu 2 டிவைடட் பை nu 1 எழுதலாமா? அப்போ sin I is equal to √2 into sin r dash அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ sin I என்னது பசங்களா? நம்மளுக்கு 45 டிகிரி. ஸோ 45 டிகிரினா 1/√2 into 1/√2 is equal to sin r dash அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ தட் இஸ் 1/2 is equal to sin r dash. அப்போ என்னவாக இருந்திருக்கும்? r dash will be equal to 30 டிகிரியாக இருந்திருக்கும். அப்போ இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் பசங்களா? இங்கே இருந்து இது வரைக்கும் எடுத்தோம்னா தட் இஸ் யுவர் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி will be equal to 45 டிகிரி plus theta. ஸோ தீட்டா அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி மைனஸ் நம்மளோட r. கரெக்டா? ஸோ 30 டிகிரி. இந்த இடத்துல என்ன நடக்கும் பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சால்வே பண்ணிட்டீங்கடா, அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வாட் வி வில் பி கெட்டிங்? 180 வில் பி ஈக்குவல் டு 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் theta. ஓகேவா? So what happens? So 105 will be equal to theta. The correct answer is option C. Option C is a perfect answer. புரியுதா? R into R dash. Very simple. R dash ங்கிறது இது 30. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக 90 அப்படின்னா 30 மைனஸ் அப்படிங்கிற மாதிரி அழகாக எழுதி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 105 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கிளியராக இருக்கா? So now let's roll for the next question பசங்களா. இதுவும் ஒரு சூப்பரான question. இப்போ வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா this type of question is also asked. ஓகேவா? Two plane mirrors are inclined at 70 degree. ஓகேவா? ரெண்டு plane mirror இருக்கு. அந்த ரெண்டு plane mirrorம் 70 டிகிரியில் inclined ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு a ray is incident on the mirror at angle O after reflection falls on the second mirror. ஸோ இது ஃபஸ்ட் மிரர்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் மிரர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரே வந்து மிரர் 1 வந்து ஹிட் பண்ணுது. அதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா. ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் பசங்களா? அது ரிஃப்ளெக்ட் ஆகி மிரர் 2 வந்து ஹிட் பண்ணணுமா? அப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஷன். கரெக்டாக? இட் இஸ் அ பிளேன் மிரர். ஆமாவா இல்லையா? அப்போ இது தீட்டானா இதுவும் நம்மளுக்கு தீட்டா தான். கரெக்டு தானே? ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அண்ட் ரிஃப்ளெக்டட் பேரலல் டு த ஃபஸ்ட் மிரர். ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகிறது parallel mirror, அதாவது இதுவும் parallel to each other ஆக இருக்கு அப்படிங்கறாங்க. அப்ப இது 70 னா இதுவும் என்னவாக இருந்திருக்கணும்? இதுவும் 70 டிகிரியாக இருந்திருக்கணும். கரெக்ட்டா? இதுவும் 70 ஆக இருந்திருக்கணும். அப்ப இதுதான் நம்மளோட நார்மல் அப்படினா இது எவ்வளவு இருந்திருக்கணும் பசங்களா? 20 டிகிரி இருந்திருக்கணும். கரெக்ட்டா? அப்ப இது 20 டிகிரினா இது என்னது நமக்கு 70 டிகிரி. அப்ப இது ரெண்டும் 70, இது ஃபுல்லா 90 னா இது என்னவாக இருந்திருக்கணும்? 90 minus theta வாக இருந்திருக்கணும். ஆமாவா? So what we have to find, what is the value of theta என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். So theta is very easy. So 90 minus theta plus 70 is nothing but 180 degree. Correct? Right? So what happens? அப்ப theta ஓட value என்னன்னு கிடைக்கும் நமக்கு? What will be theta's value? What will be theta's value? What will be theta's value? A வருமா B வருமா? கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க.
கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. ஸோ தீட்டா வந்து 50 இருந்தது அப்படின்னா 40 + 140 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் 180. ஸோ தீட்டா வந்து 50 இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு 180 அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பசங்களா? இட் இஸ் அ கிராஃபிக்கல் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இட் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பர்ஃபெக்டா. Okay, let's do it. Come on பசங்களா, முயற்சியை தளர விடாதீங்க. Be focused. Be focused. எல்லாத்துக்கும் பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். நெட் பேக் முடியுதுன்னு புரியுது. But we have to be focused. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. In an experiment to find focal length of a concave mirror, a graph is drawn between the magnitude of u and v. கான்கேவ் மிரர் அப்படிங்கிறப்ப u and v க்கு வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு மொக்க கொஸ்டின். பிகாஸ் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இப்படி முன்னாடி வந்துட்டே இருக்க ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்க நம்மளுக்கு என்ன ஆகும், இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்படி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ போத் ஆர் லைக் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அப்போ யூ வில் பி கெட்டிங் அ ரெக்டாங்குலர் பேரபோலா. ஸோ ரெக்டாங்குலர் பேரபோலா அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஒன். பியூர் லாஜிக். பியூர் லாஜிக். ஓகே, டன். So here comes you the next question. இன்னொரு சூப்பரான question பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். apparent depthல இருந்து வரக்கூடிய ஒரு question. A microscope is focused on a mark of a paper and then a slab of glass of thickness 3 cm. ஓகேவா? ஸோ கிளாஸோட திக்னஸ் வந்து 3 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? they have given it as 3 cm. The refractive index of a glass is 1.5 அப்படின்னு சொல்லிட்டு is placed over the mark. ஓகேவா? How should the microscope be moved to get the mark in the focus again? ஸோ மார்க்கில் எவ்வளோ வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள். பிகாஸ் திக்னஸ் வச்சு எழுதுறோம் அப்படின்னா நியூ வில் பி ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் நியூ? நியூ வில் பி ஈக்குவல் டு 2 திக்னஸ். கரெக்டா? ஸோ 2 திக்னஸ் வச்சு நம்ம எழுதணும். ஆமாவா இல்லையா? ஸோ தட் இஸ் டிஜி, அதுக்கப்புறம் இன்னொரு. ஆமாவா இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பசங்களா? ஸோ 1.5 மார்க்கான பேப்பர் அண்ட் தென் அ ஸ்லாப். அப்போ இது வந்து பேப்பருக்கு அடுத்தது. கரெக்டா? அப்போ பேப்பருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வி கேன் ரைட், நியூ வில் பி ஈக்குவல் டு டிஜி பை டிபி அப்படின்னு எழுதலாமா? ரைட்? 2 சென்டிமீட்டரா? கரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்க. கரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்க. அப்போ பேப்பர் வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? டிபி இஸ் ஈக்குவல் டு டிஜி டிவைடட் பை நியூ, தட் இஸ் 3 டிவைடட் பை 1.5 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ தட் வில் பி லைக் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக 2 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் 2 சென்டிமீட்டர். எல்லாரும் டக்குன்னு 2 வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இது வந்து அப்பேரண்ட் ஹைட்டு. இட் இஸ் அப்பேரண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ அப்பேரண்ட் ஹைட்டுக்கு அப்படியே இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது தப்பு. அதை பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் டூ தட். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஸ்லாப்லேருந்து அந்த திக்னஸை நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாக்ட் ரைஸ் வில் பி. ஓகேவா? எக்ஸாக்ட் மார்க் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ டிஜி மைனஸ் நம்மளோட டி, அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ரைஸ். அப்போ 3 - 2 வில் பி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டராக அது என்ன ஆகணும்? நம்மளுக்கு ரைஸ் ஆகணும். புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? பிகாஸ் தீஸ் ஆர் யுவர் அப்பேரண்ட் ஹைட் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் உங்களோட அப்பேரண்ட் ஹைட் கான்செப்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ now let's roll for the next question. ஓகேவா? அடுத்த question வந்து நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Here comes the question. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The luminous object is placed at a distance of 30 cm from the convex lens. ஓகேவா? ஸோ luminous object நம்ம எங்கே வச்சுருக்கோம்? convex lensல 30 சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட focal length வந்து நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? they have given it as 20 centimeter. ஓகேவா? ஸோ focal length of a converging will be positive தானே? என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, listen, focus. இந்த மாதிரி questions are difficult questions. On the other side of the lens, ஓகேவா, ஒரு lens இருக்கு. On the other side of the lens, at what distance from the lens a convex mirror of radius, அதாவது லென்ஸுக்கு இந்த பக்கம் என்ன டிஸ்டன்ஸில் I have to place a convex mirror. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரரோட
curvature என்னது நம்மளுக்கு radius of curvature is 10 cm. அதாவது இதுதான் நம்மளோட center of curvature. அப்படி வெச்சோம் அப்படின்னா that வெச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் is placed to in order to have an upright image of the object coincides. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க இங்க வந்து 30 சென்டிமீட்டர்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்படி லைட் போகுமா, இப்படி போகுமா, போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி வந்து கன்வர்ஜ் ஆகுமா, சாரி கன்வர்ஜ் ஆகாது, என்ன ஆகுது இப்படி போகுதா, போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா இங்கே பாருங்க இப்படி போகும். கரெக்டா? ஸோ இது என்ன பண்ணும், நம்மளுக்கு டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும். டைவர்ஜ் பண்ணுச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ரேஸ் வந்து போச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் பசங்களா, இட் வில் பி ரீட்ரேசிங் இட்ஸ் பாத். ஆமாவா இல்லையா? அப்போ ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா வந்த வழியிலேயே அது என்ன பண்ணும், திரும்பி போகும். அப்படி ரீட்ரேஸ் ஆனால் மட்டும்தான் ஆப்ஜெக்டும் இமேஜும் நம்மளுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஆப்ஜெக்டும் இமேஜும் நம்மளுக்கு என்ன இடத்துல கிடைக்கும், ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகேவா? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா இது நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வில் பி லைக், அப்போ இமேஜ் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இமேஜ் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகணும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். கரெக்டா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? புரியுதா மேம்? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நீட் வந்து கிராக் பண்ண முடியுமா? செலக்டிவாக படிங்க. பயாலஜி கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் அ சான்ஸ். ஓகேவா? யூ ஹாவ் அ சான்ஸ். ஓகேவா? யூ ஹாவ் அ சான்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில். சால்வ் இட். சால்வ் கரோ, சால்வ் கரோ. सॉल्व करो. It is very simple பசங்களா, it is very simple. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வச்சிருக்கிறதுக்கு இந்த லென்ஸ்னால எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மேம் ட்ராக் பண்ண முடியுமா 6 மந்த்ல? யூ பீப்புள் கேன் ட்ராக், கிளியர், எல்லாமே பண்ணலாம். பட் நீங்கள் உண்மையாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் பசங்களா. ட்ரெண்ட்ஸ் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணால் தான் முடியும். ஸோ 1/f is equal to 1/v plus 1/u அப்படின்னு எழுதலாமா? இதான் நம்மளோட ஃபார்முலா பசங்களா, இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ வெயிட். ஓகே, ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த இமேஜ் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/f plus 1/u எழுதலாமா? ஸோ தட் இஸ் 1/20 minus 1/, கரெக்டா? 1/30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் லைக் 60 அப்படிங்கிற மாதிரி உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் யுவர் பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக 60 அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கணும், நம்மளுக்கு கிடச்சிருக்கணும். அப்போ 60 அப்படிங்கிறது எங்கே கவர் ஆயிருந்திருக்கணும், இங்கிருந்து இது வரைக்கும் 60. அப்போ இது ஃபுல்லாக நம்மளோட மிரரோடது. அப்போ இந்த இடம் மட்டும் என்னவாக இருந்திருக்கும் பசங்களா, x will be equal to 60 minus radius of curvature, that will be 50 centimeter. Option C is a correct one. Option C is a correct one. புரியுதா பசங்களா? ஸோ எக்ஸாக்டாக v எங்கே இருக்குது, v மைனஸ் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஓகேவா? டோன்ட் எவர் ஃபர்கெட் திஸ் மாடல் என்னைக்குமே. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஒன். கிளாஸ் 12th கிராக் பண்ண முடியுமா பசங்களா? கிராக்கிங் ஆஃப் நீட் ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து நிறைய கிராக் பண்ணுறாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃப்ரெஷர்ஸ் தான், தீஸ் ஃப்ரெஷர் பீப்புள் ஆர் கிராக்கிங் வெரி ஆஃபன். அதனால முடியாதுன்ட்டுலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றப்பல யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பசங்களா? Shall we go for the next question? Yeah, it is another one question. இதை நீங்கள் டைரக்ட் ஃபார்முலாவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே, இல்லை நான் அங்கே போய் டிரைவ் பண்ணி தான் மேம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலுமே ஓகே. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா the short linear object of length b. ஓகேவா? ஆப்ஜெக்டோட லென்த் வந்து பின்னு கொடுத்துட்டாங்க. lies along the axis of a concave mirror. ஸோ concave mirror அப்படின்னா இதுதான் அதோட லென்த் AB இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கல் லென்த் f
at a distance u, uங்கிற distanceல வச்சிருக்கோம், focal length f அப்படின்னு கொடுத்துட்டு from the pole of the mirror, what is the size of the image அப்படின்னு கேட்குறாங்க. So size of the image என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. this is mere like என்னது நம்மளுக்கு, it is mere like நம்மளோட normal magnification மாதிரி தான், பட் சில adjustments நம்ம பண்ணணும், கரெக்டா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் பசங்களா? how we can do, it is very simple. It is very simple. So what is your formula? 1 by v plus 1 by u is equal to 1 by f அப்படின்னு எழுதலாமா? Can I write like that? எழுதலாம் தானே? அப்போ எழுதணும் அப்படின்னா what happens நம்மளுக்கு இதில், இது என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்டன்ஸால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can, ஏன்னா இதில் சேஞ்சஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா லென்த், டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு மிரருக்கு ஃபோக்கல் லென்த் எப்போவுமே மாறாது, கரெக்டு தானே? ஆமாவா இல்லையா முகமது? ஆமாவா இல்லையா? அப்போ அது மாறாது. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? வாட் யூ வில் பி கெட்டிங், யூ வில் பி கெட்டிங் dv divided by v square minus du divided by u square is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு விதமாக எழுதணும் அப்படின்னா dv divided by du is equal to v square minus u square அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு திங். ஓகே, ஸோ நார்மலி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு எழுதினோம்னா இங்கே எப்படி இருக்குது நம்மளுக்கு, m ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது, கரெக்டா? மேக்னிஃபிகேஷன் எழுதினோம்னா வாட் வில் பி அ ஃபார்முலா, f டிவைடட் பை f மைனஸ் u அப்படின்னு எழுதுவோம், கரெக்டா? இல்லை இன்னும் எக்ஸாக்டாக எழுதணும் அப்படின்னா தட் வில் பி u மைனஸ் f அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே v ஸ்கொயர் மைனஸ் டிவைடட் பை u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f டிவைடட் பை u மைனஸ் f. அப்போ இது இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, v இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இமேஜோட சைஸ். ஸோ u into f divided by u minus f the whole square னு கிடைக்கும். Option 2 is a correct one. Option 2 is a perfect one. புரியுதா பசங்களா? ஹாய் ஹாய் நிஷா, ஹாய் மேம். டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் டைமிங் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா if goat அப்படின்னா it will be starting by 6. 6க்கு ஆரம்பிச்சா நம்ம இன்னும் முடிக்கல, கரெக்டாக 9 ஆக போகுது, இன்னும் முடிக்கல. நம்ம கண்ணை தொடச்சிக்கோங்க பசங்களா. Okay, so let's get started with the next question. That is your 60th question. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். 60 question நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பசங்களா, 60 questions. ஓகே, ஸோ கிவ் அப் அப்படியே உங்கள் தோள்பட்டையில் நீங்களே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சூப்பரில் அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லிக்கோங்க. பிகாஸ் யூ பீப்புள் சால்வ் 60 questions, 60 models of questions. Okay, 60 model varieties of questions. So subscribe the channel and like the session. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இதில் நீட், ஐ மீன் நீட்டுங்கிற பாருங்க, கோட் செஷன் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஹியர் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். பசங்களா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் angle of incident is twice the angle of refraction, angle of is equal to twice the angle of refraction. ஓகேவா, angle of refraction அப்படின்னு கொடுத்துட்டு in a medium of refractive index then the angle of incident will be. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிஃப்ராக்ஷன் இருக்குது, நியூ இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் பசங்களா, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் அப்படின்னு எழுதுவோமா? அப்போ எழுதுறப்ப என்ன ஆகும், சைன் 2r டிவைடட் பை சைன் ஆர் அப்படின்னு இருக்குமா? 2வும் ஆரும் கேன்சல் பண்ணி விட்டுறாதீங்கடா, அது பெரிய பாவம், அப்படி பண்ணிடாதீங்க. ஸோ சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா என்னது, வாட் இஸ் யோர் ஃபார்முலா, தட் இஸ் 2 சைன் ஆர் காஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை சைன் ஆர். ஓகேவா, இதில் சைன் கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூ வில் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு தேவை, கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இது 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஸோ காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ பை 2 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? நியூ பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஐயோட வேல்யூ என்னது பசங்களா, ஐ இஸ் நத்திங் பட் 2r. So what will be happening over here? So 2 into cos inverse of nu by 2 அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? So the correct answer is option A. The correct answer is option A. ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர அப்படியே ரேண்டமாக போய் நீங்கள் உட்கார முடியாது. ஓகேவா? ஓகே ஃபைன். பிரியா சரவணன், கிராக் பண்ண முடியும், பட் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் 6 வருஷம் படித்து யாரும் நீட் கிளியர் பண்ணுறதில்ல, இன்னும் 4-5 வருஷம் படித்து கிளியர் பண்ணாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகேவா, உங்கள் ஸ்ட்ரென்த் உங்கள் ஸ்டாமினாவை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா, இது ஒரு மொக்க கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லைட் ட்ராவல்ஸ் இன் மீடியா ஏ அண்ட் பி வித் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இப்போ 2 வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா,
1.8 into 10 to the power 8, அடுத்தது 2.4 into 10 to the power 8 அப்படின்னு கொடுத்துட்டு then the critical angle of A and B is அப்படின்னு கேட்குறாங்க. Critical angle. So listen, critical angle sin will be equal to 1 by nu. Nu is nothing but C divided by V அப்படின்னு எழுதுவோமா? கரெக்டா? So C divided by V அப்படின்னு எழுதுவோம். Suppose absolute refractive index அப்படின்னா என்ன எழுதுவோம் பசங்களா? VA divided by VB ன்னு எழுதலாமா? A to B க்கு. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? Sin C will be equal to 1 by VA divided by VB ன்னு கிடைக்குமா? கிடைக்குமா பசங்களா? Done? Sorry, actually இது எப்படி எழுதணும்னா VB by VA. ஓகேவா? So sin வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? VA by VB அப்படின்னு கிடைக்கும். mu will be equal to VB by VA அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க என்ன நடக்கும் நம்மளுக்கு? இந்த இடத்துல sin C will be like VA by VB. அப்ப C dash will be equal to sin inverse of VA by VB. VA க்கும் VB க்கும் உள்ள substitute பண்ணி என்ன value வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What will be the value? Your value will be like 3 by 4 அப்படின்னு கிடைக்கும். sin inverse of 3 by 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? It is a mere easy question. Easy peasy lemon squeezy question. Okay? So next question பசங்களா, இந்த questionம் ஒரு மொக்க question தான். இந்த மொக்க question சூப்பரா solve பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் பசங்களா. Come on. A ray of light traveling in a transparent medium, refractive index nu. Okay வா? Transparent medium, refractive index இருக்கு. On the surface of separation of the medium from air at an angle of 45, incident of 45 degree. Okay வா? So என்ன கொடுத்துட்டாங்கன்னா incident is greater than. So listen. Which of the following value of nu of ray can do total internal reflection? So nu என்ன வேல்யூவா இருந்தது அப்படின்னா total internal reflection இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is very simple. So sin 45 டிகிரியை விட nu வந்து அதிகமாக இருக்கணும். கரெக்டா? அப்போ 45 டிகிரினா 1 by root 2, that is 1 by nu, which is nu should be greater than or equal to 1 by root 2. 1 by root 2 அப்படின்னா என்னது பசங்களா? That is 1.414 அப்படின்னு கிடைக்குமா? So option B is a correct one. Option B is a correct one. So chill chill cool cool dermy cool, chill chill cool cool dermy cool. Okay, அடுத்த question போலாமா? So shall we go for the next question? That is your 63rd question for the day. Okay, இதை விட பிரம்மாண்டம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. எஸ், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. இதுக்கு கொஞ்சம் நம்ம என்ன சொல்றது, நம்மளோட அறிவை கொஞ்சம் உள்ள யூஸ் பண்ணோம்னா ஈஸியா போயிடும். ஓகே, so let's get started. A combination of concave and convex lens in contact is placed over a plane mirror அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்கேவையும் கான்வெக்ஸ் லென்ஸையும் நம்ம என்ன பண்றோம், இஸ் காம்பினேஷன், அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேன் மிரர் கூட பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான இமேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இமேஜ் கொடுத்துட்டு when a pin P is placed as shown in the figure, the image is formed at the pin point itself. எந்த இடத்துல அந்த பின் வச்சிருக்கோமோ அதே இடத்துல நம்மளுக்கு இமேஜும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட வேலைகளை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கவனிங்க. The focal length of the convex lens is 10 cm. ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோடது என்னன்னு கொடுத்துட்டாங்க, கான்வெக்ஸ் லென்ஸோடது 10 cm அப்படின்னு கொடுத்துட்டு then the focal length of the concave lenses. ஸோ கான்கேவோட லென்ஸோட focal length என்னன்னு கேட்குறாங்க பசங்களா. It is very simple. It is as simple as that. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எப்படி மேம் சிம்பிள் அப்படின்னா, காம்பினேஷன் அப்படின்னு எழுதுறப்ப இது டோட்டலாக சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஃபோக்கல் லென்த் இருக்குமா. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 1 by convex lens ப்ளஸ் 1 by concave lens. கரெக்டா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஆமாவா இல்லையா? பாருங்களேன், அதுக்குள்ளே அடிச்சு தூக்குறீங்க. தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இந்த காம்பினேஷன் pin is forming itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, நம்ம டோட்டல் ஃபோக்கல் லென்த் வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பசங்களா. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எஃப் வில் பி, இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ f2 will be equal to 1 by f2 will be equal to 1 by f minus 1 by f அப்படின்னு கிடைக்குமா. ஆமாவா இல்லையா? yes or no? f1. அப்போ f2 will be equal to f1f divided by f1 minus capital F அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ஃபார்முலா எல்லாமே உள்ள வேல்யூஸ் எல்லாமே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 40 into 10 divided by
10 minus 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா? 40 minus 3 அப்படின்னு கிடைக்கும். 30 அப்படின்னு 400 into 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40/3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஈஸியாக இருக்கா? அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நவ் வி வில் பி கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, பார்க்கலாம் பசங்களா. அ ஸ்மால் coiny of light on a bottom of a beaker filled with a fluid. ஓகேவா, லிக்விட் A. ஸோ அடியில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு லைட் வச்சுருக்கோம். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பசங்களா? 4 சென்டிமீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, from the coin travels up to a surface of the liquid and moves along the surface. ஸோ அங்கிருந்து லைட் இப்படி ட்ராவல் ஆகி இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக படருதுன்னு கொடுத்துட்டு, ஹவு ஃபாஸ்ட் will the light travel in the liquid. ஸோ லிக்விடில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லைட் ட்ராவல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் V is equal to C by nu அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. C நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3 into 10 to the power 8, பட் நியூ வந்து இவங்க கொடுக்கல. ஸோ நியூ நம்ம கண்டுபிடிக்கலாம். நியூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? இது நம்ம வந்து அந்த கோனிக்கல் அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா, R is equal to H divided by root of nu square minus 1. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நியூ கிடச்சிருமா? ஆமாவா இல்லையா? ஏன்னா R கொடுத்துட்டாங்க 3ன்னு, இது 4ன்னு கொடுத்துட்டாங்க, ரூட் ஆஃப் நியூ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ நியூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? we will be getting new as 5/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ உள்ள சால்வ் பண்ணோம்னா 3 into 10 to the power 8 divided by 5/3. so that will be 9/5 into 10 to the power 8 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு 1.8 அப்படின்னு கிடைக்கும் பசங்களா. 1.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் ஏ கிடைச்சிருக்கு? ஆப்ஷன் பி இல்லை, பிரிய ருது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பி, இட் இஸ் ஏ. ஓகேவா? ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ now let's roll for the next question. It is from your prism. ஸோ prismல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பசங்களா. The angle of prism is A. One of its refracting surface is silvered. ஒரு சைடு என்ன பண்ணிட்டோம், நம்ம சில்வர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் சில்வர்ட். இது வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைட் இஸ் ஃபாலிங் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 2A. ஸோ லைட் வந்து எங்கே ஃபால் ஆகுது பசங்களா? நம்மளுக்கு இங்கே ஃபால் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2A அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் on the first surface returns back through the same path after the reflection. ஸோ ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் இப்படியெல்லாம் போயிட்டு திரும்பவும் இதே வழியில் வருதுங்கிறாங்க, திரும்பவும் ரீட்ரேஸ் ஆகுதுங்கிறாங்க. பிகாஸ் ஒன் சைடு இஸ் சில்வர்ட். கரெக்டா? then the refractive index of the prism is, refractive index என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். போயிட்டு வந்த வழியே வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன கான்செப்ட் பசங்களா? நீங்களே ஆன்சர் என்னரா பண்ணியிருப்பீங்க, ரைட்? வாட் வில் பி த ஆன்சர்? ஸோ I is nothing but 2 into A. கரெக்டா? ஸோ வந்த வழியே அப்படியே திரும்பி போகுது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? நியூ இஸ் ஈக்குவல் டு sin I டிவைடட் பை sin R அப்படின்னு எழுதலாமா? ஸோ sin I will be equal to what happens, that is 2A அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கும்? ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் will be ஏவாக இருந்திருக்கும். கரெக்டா? ஏவாக இருந்திருக்கும். ஸோ 2Aக்கு என்ன எழுதலாம்? 2 sin A cos A அப்படின்னு எழுதிட்டு கீழே sin A எழுதலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 cos A அப்படிங்கிறதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். ஓகேவா? ஸோ பி இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். முடிஞ்சுதா பசங்களா? பி ஈஸியாக முடிஞ்சிருச்சா? Done? Yes. So now we will be moving for the next question, that is your 66th question for the day. And என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A plane convex lens fits exactly to a plano-concave lens. ஓகேவா? plano-convex lens அப்படிங்கிறது என்னது பசங்களா? ஸோ எஸ், ஸோ plano-convex lens அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபோக்கல் லென்த் எப்படி எழுதுவோம் நம்ம மிரர் ஃபார்முலா வச்சு? nu1 minus r divided by nu minus 1 divided by r ன்னு எழுதுவோம். அதுவே கான்கேவாக இருந்தது அப்படின்னா minus nu divided by 1 into r அப்படின்னு எழுதுவோம். இது 2. கரெக்டா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் parallel to each other. ரெண்டும் எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஒன்னோட ஒன்று பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் அ வே, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு if the lenses are made of two different material of refractive index nu1 and nu2. அப்போ இங்கே nu1 இங்கே nu2.
ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆர் சேம். ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்ஸ் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. What is the focal length of the combination? So focal length will be equal to 1 by f1 plus 1 by f2. அப்போ சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பசங்களா? What will be the value? What will be the value? nu1 minus r divided by r minus nu2 minus 1 divided by r. So what happens? nu1 minus nu2 divided by r அப்படின்னு கிடைக்கும். So f will be equal to r divided by nu1 minus nu2 னு கிடைக்கும். Option C is the correct one. எத்தனை பேருக்கு option C கரெக்டா வந்தது? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? Right. So that is very easy peasy lemon squeezy question. ஓகேவா? So lemon squeezy question. Okay. So start பண்ணலாமா பசங்களா? So this is your next question. This is 67th question. Very easy question. Superb question. கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 plane mirrors இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களா. 2 plane mirror இருக்கு A and B அப்படின்னு சொல்லிட்டு each are spaced of 20 cm. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் என்னது? 20 cm அப்படின்னு கொடுத்துட்டு an object is placed in between them at 15 cm from A. ஏல இருந்து 15 சென்டிமீட்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அப்போ இது என்னது பசங்களா? 5 சென்டிமீட்டர். ஆமாவா இல்லையா? வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் அட் விச் பாயிண்ட் அண்ட் இமேஜ் இஸ் நாட் ஃபார்ம்ட் இன் த மிரர். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த பாயிண்ட்ல இமேஜ் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா? இது வந்து ஒரு டவரா கொஸ்டின் பசங்களா, மொக்க கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டரில் இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து வருமா? ரைட்டா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 5ல் ஒரு இமேஜ் வரும். அடுத்தது இந்த இமேஜ்னால நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிறனால இங்கே 15ல் வந்து ஒரு இமேஜ் உருவாகும். ஸோ 15ல் இமேஜ் உருவாயிருச்சு. தெரியுதா? அடுத்தது இந்த இமேஜ்னால இங்கே ஒரு இமேஜ் உருவாகுமா? அப்போ 5 அப்புறம் 20 அப்போ 25ல் நம்மளுக்கு ஒரு இமேஜ் உருவாகும். திஸ் இஸ் யர் செகண்ட் இமேஜ். ஸோ இந்த 25ல் ஒரு இமேஜ் உருவாகிறப்ப இப்போ 25ல் இமேஜ் உருவாயிருக்கு. ஸோ 25ல் இமேஜ் உருவாயிருக்கு அப்படின்னா அடுத்தது 25. நெக்ஸ்ட் இதனால நம்மளுக்கு இன்னொரு இடத்துல இமேஜ் உருவாகுமா? ஆமாவா இல்லையா பசங்களா? இன்னொரு இடத்துல உருவாகுமா இல்லையா? 5. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? எந்தெந்த இடத்துல இமேஜ் உருவாயிருக்கும்னு சொல்லுங்க. ஸோ 25ல் ஒன்று உருவாயிருக்கும். கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது எங்கே உருவாயிருக்கும் பசங்களா? அடுத்தது எங்கே உருவாயிருந்திருக்கும்? ஸோ ஏல எந்த இதில் இமேஜ் உருவாயிருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க. ஸோ இங்கிருந்து 45 சென்டிமீட்டரில் நம்மளுக்கு இங்கே இன்னொரு இமேஜ் உருவாயிருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே உருவாகிற இமேஜ் பாருங்க 15ம் சரி 25ம் சரி ஏ மூலியமாக உருவாயிருக்கு. கரெக்டா? ஆனால் இந்த 45 அப்படிங்கிறது பி மூலியமாக உருவாயிருக்கு. கரெக்டா? பி சைடில் உருவாயிருக்கு. கரெக்டா? ஸோ 45B இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே 45 அப்படின்னா அடுத்தது இங்கே போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? அடுத்தது 55 அப்படிங்கிறது அடுத்தது நம்மளுக்கு நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏ மூலியமாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக உருவாகாது என்னது? நம்மளோட 45 அப்படிங்கிற ஆன்சர் தான். ஸோ கிளியராக இருக்கா பசங்களா? இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஷல் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ். ஸோ டன். இது வரைக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா சாட்டில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். பிகாஸ் நான் என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thin plano convex lens acts like a concave mirror of focal length 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது கான்கேவ் மிரராக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கான்வெக்ஸ் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா (1 டிவைடட் பை r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 மீட்டர், தட் இஸ் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு when silvered its plane surface, பிளேன் சர்ஃபேஸை சில்வர் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, பிளேன் சர்ஃபேஸை சில்வர் பண்ணணும் அப்படின்னா the refractive index of the material is 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. the radius of curvature of the convex surfaces, radius of curvature of the convex surfaces அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? so we have to find what is r. இங்கே இருக்க r என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா பட் இதோட ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு கான்வெக்ஸ் மிரரோட கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த்தா கொடுத்திருக்காங்க அப்ப கான்கேவ் லென்ஸ் பிளானோ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வேணும் அப்படினா வெரி சிம்பிள் 2 divided by கான்கேவ் மிரரோடது ஓகேவா அப்ப என்ன கிடைக்கும் 2 divided by what will be the value f dash வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க see listen பசங்களா இது வரைக்கும் clear-ஆ இருக்கா பசங்களா wait I will do at last-ல நான் உங்களுக்கு explain பண்றேன் ஓகேவா பொறுமை கொஞ்சம் பொறுமை ஓகேவா இத மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க பசங்களா focus this so we people know 1 by f dash is equal to 2 divided by 1 by lens இது ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா அப்ப lens வேணும் அப்படினா இப்போ நமக்கு என்ன தெரியணும் இங்க இருக்க ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்ட்டா சோ லென்ஸோடது வேணும் அப்படினா 2 into concave mirror-ஓட ஃபோக்கல் லென்த் சோ 2 into 0.2 that is 0.4 that is 40 cm அப்படின அர்த்தம் அப்ப இங்க எல்லாமே கிடைச்சிருச்சா so what will be the value f is equal to r divided by nu minus 1 so 40 into nu minus 1 is equal to r which is 40 into 1.5 minus 1 is equal to r so the r value will be what will be the r value r value என்ன வரும் நமக்கு 0.5 அப்படினா what will be the பாதி value that is 0.2 meters அப்படினு கிடைக்கும் 0.2 meters அப்படினு கிடைக்கும் கரெக்ட்டா இல்லையா பசங்களா 0.2 meters அப்படினு கிடைக்கும் ஆமாவா இல்லையா yes or no okay கிடைக்குமா okay done so கிடைக்கும் right so d is a correct answer listen பசங்களா what I said last நான் வந்து explain பண்றேன் அப்படினு சொல்லி சொன்னனா இல்லையா why you keep on spamming ஒரு டைம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியுமா இல்லையா don't spam பசங்களா please I'm just begging you don't spam okay பசங்களா இந்த question பாருங்க it is a very easy question அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா mirror a ல ஓகேவா mirror a ல எந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகாது அப்படினு கேக்குறாங்க ஓகேவா மிரர்ல வந்து பாருங்க at which point an image is not formed in mirror a ல எந்த டிஸ்டன்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகாது அப்படினு கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இமேஜ் நமக்கு வந்து b ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் b அப்படினு எடுத்தோம்னா இங்க 5 டிஸ்டன்ஸ்னா இங்க 5 cm இருக்குமா அப்ப ஃபர்ஸ்ட் இமேஜ் 5 cm ல உருவாயிருக்கும் கரெக்ட்டா அடுத்து இங்க ஒரு 5 அடுத்து நெக்ஸ்ட் இங்க ஒரு 5 ல இருக்கு இந்த இடத்துல ஒரு 20 ல இருக்கு கரெக்ட்டா ஆமாவா இல்லையா அப்ப இதனால செகண்ட் இமேஜ் நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் நமக்கு 5 அதுக்கு அப்புறம் இங்க 25 ல நமக்கு நெக்ஸ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் இப்போ இது 25 னா 25 + 20 45 அப்படிங்கறதுல b ல தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்ட்டா a ல ஃபார்ம் ஆகல புரியுதா இல்லையா கேமிங் வித் ஃபிளாஷ் yt புரியுதா அப்ப 45 cm அப்படிங்கிறது b ல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கே ஒழிய a ல ஃபார்ம் ஆகல புரியுதா அப்ப a ல ஃபார்ம் ஆகல அப்படிங்கறப்ப ஆப்ஷன் C வந்து நமக்கு என்ன ஆகல நமக்கு a ல ஃபார்ம் ஆகல அப்படின அர்த்தம் புரியுது இல்லையா கிளியரா இருக்கா you will look like an idiot okay if you spam you look like an uncivilized idiot waste piece to stay அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா உலகத்துக்கு பாரமா அப்படி இருக்கும் ஓகேவா if you people spam then that is how it will okay spamming people are those people done உங்க doubts எல்லாமே clear ஆயிடுச்சா I hope உங்க எல்லா doubtsமே நான் clear பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ let's roll for the next question that is your 67th question இப்போ புரிஞ்சுதா gaming with fun okay yes so 45 cm அப்படிங்கிறது a ல நமக்கு உருவாகாது அப்படின அர்த்தம் okay so wasteland தெரிவீங்கடா spam பண்ணீங்கனா okay now a driver at a depth 12 meter inside the water okay va 12 meter inside the water oda refractive index 4/3 அப்படினு கொடுத்துட்டு see the sky in a cone of semi vertical angle okay va ஒரு cone shapeல வந்து பார்க்கறாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க okay va என்னாச்சு என்னடா பாதி क्वेश्चन காணோம் what happened cone of semicircle angle
ஸோ semicircle அந்த semi vertical angle என்ன அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. what will be a semi vertical angle? ஸோ semi vertical angle நம்மளுக்கு வேணும் அப்படின்னா what will be the value? that is nothing but your critical angle. கரெக்டா? ஸோ see செமி சர்க்கிள் அப்படிங்கிறப்ப அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ சைன் சி வில் பி ஈக்குவல் டு 1/nu, 1/nu இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ விச் வில் பி லைக் சி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கு இல்லையா? எஸ். So now the 70th question for the day, we are talking about the 70th question for the day. So in the question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். Listen, a plano convex lens. என்ன மேம் இவ்ளோ பெருசா இருக்கு, எல்லா டீடைலும் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால தான் இது ரொம்ப பெரிய क्वेश्चनா இருக்கு. Listen, அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a plano convex lens has maximum thickness of 6 cm. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ திக்னஸ் அப்படிங்கிறதும் ரியல் டெப்த் அப்படிங்கிறதும் ஒன்று. கரெக்டா? 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு when placed on a horizontal table with a curved surface is contact with the table. ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், இந்த பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் டேபிளில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இப்படி படுற மாதிரி வச்சிருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டெப்த்து கிடச்சிருக்கு. ஓகேவா? the apparent depth of the bottommost point of the lens is found to be 4 cm. அப்போ ரியல் டெப்த் நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? ஸோ ரியல் டெப்த் வந்து 6 சென்டிமீட்டர், அப்பேரண்ட் டெப்த் வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 4 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸை இப்படி வைக்கிறப்ப. என்ன சொல்கிறாங்க? இஃப் த லென்ஸ் இஸ் இன்வெர்டட், இது என்ன பண்ணுறோம், இப்படி கவுத்தி போடுறோம். ஓகேவா? ஸோ இஃப் த லென்ஸ் இஸ் இன்வெர்டட், okay, such that the plane face of the lens is in contact with the surface of the table. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஓகேவா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the apparent depth from the center of the plane surface is 17/4 cm. இதில் apparent depth என்னன்னு கொடுத்துருக்காங்க? 17/4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the radius of curvature r will be. so radius of curvature r நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? how it will be? very easy. நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? nu2 divided by v minus nu1 divided by u is equal to nu2 minus nu1 divided by r. அப்போ radius of curvature வேணும்னா எல்லா டீட்டெயிலும் உள்ளது எழுதலாமா? ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது எல்லாமே செகண்ட் சினாரியோ. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ அப்படிங்கிறப்ப என்னது? தட் இஸ் ஏர். கரெக்டா? ஏர் வில் பி நம்மளுக்கு செகண்ட் சினாரியோ இஸ் நத்திங் பட் யுவர் ஏர். ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? 1 divided by 17/4, ஏன்னா இதுதான் செகண்டு, மைனஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் பசங்களா? வாட் வில் பி ஆர் n2? n2 இஸ் நத்திங் பட் இந்த டீட்டெயில். அப்போ இந்த டீட்டெயில் வந்து 6/4 அப்படின்னு எழுதுவோமா? டிவைடட் பை இந்த இடத்துல u என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் டெப்த் 6. ஓகேவா? your real depth is 6, that is minus 6, which will be equal to 1 minus 6/4 divided by r. அப்போ இது எல்லாம் cross multiply பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? அரிணி, தனுஜா, மோனிஷா எல்லாரும் d சொல்றீங்க. so the correct r will be equal to 34 cm. r will be equal to 34 cm. ஓகேவா? so the plano concave will be like 34 cm. புரியுதா பசங்களா? it is simple and easy question. okay? so பசங்களா, இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ கேளுங்க. ஐ வில் பி ரிப்பீட்டிங் இட் ஒன் மோர் டைம். எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தட் இஸ் இந்த டாப் 100 கொஸ்டின்ஸ்ல 70:30 ஒர்க் பண்ண போறோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்னா, ஸோ 70% வந்து நான் முடிச்சுட்டேன், 30% வந்து நீங்க முடிக்கணும். ஓகேவா? இதோட மெட்டீரியல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. திடீர்னு ஒரு இடத்துல மேம் ஏன் இது இப்படி சால்வ் பண்ணாங்க, இதை ஏன் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அந்த டவுட்டுக்கு என்ன பண்ணுங்க, திரும்பியும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் தீஸ் மாடல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த 71ல இருந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டேக் இட் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க். இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகேவா? நீங்க அப்படியே பார்க்காம கண்ணை மூடிட்டு சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். கிவ் அ ட்ரை. ஓகேவா? ஃபார்முலாஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸை பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஓகே? ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு என்கேஜ். ஓகேவா? ஃபிசிக்ஸை இப்படி தான் படிக்கணும். ஓகே? இருக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12க்கு வீடியோஸ் இருக்கு பசங்களா, போய் பாருங்க. ஓகேவா? டன். ஸோ ப்ளீஸ் ரெஃபர் நீட் சேனல் வீடியோஸ் ஆல்சோ. இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் யோர் போர்ட் எக்ஸாம்ஸ். ஓகேவா? எஸ், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஹோம் ஒர்க்ஸை நீங்க முடிச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா?
ஓகே டேக் 2 days டைம், நோ ப்ராப்ளம். 2 நாள் டைம் எடுத்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுவீங்களா பசங்களா? செய்வீங்களா? நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டேன்ல, 3 மணி நேரம் உங்களை வச்சு செஞ்சனா இல்லையா? நீங்க ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா பிசிக்ஸுக்கு? ப்ளீஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸோ that's it for the day பசங்களா. இந்த மெட்டீரியலை இன்னொரு 10 minutesல நான் நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டுருவேன். அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல் நம்ம செஷனுக்கு லைக் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த யூனிட்டுக்கு இந்த செஷன் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பசங்களா. அண்ட் நோ மேட்டர் வாட், நீட் 2025 வில் பி ours. அதை நம்புங்க. ஓகே ஸோ லவ் யூ லாட்ஸ் பசங்களா. போய் தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ போய் தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் பயாலஜி டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ஸோ பயாலஜி டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். யூ பீப்புள் ஆர் மை வாரியர்ஸ். ஸோ பயப்படாதீங்க பசங்களா, give a try. ஓகேவா? give a try. okay, do your 100% and give a try. that will be helping you. okay, so thank you so much. ரொம்ப பொறுமையா இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து யார் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தீங்களோ, அவ்வளோ பசியிலே உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த யூனிட்டுக்கு வேணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐ மீன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ பாய் எவ்ரி ஒன் பசங்களா. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் அ லாட். ஸோ போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் எவ்ரி ஒன். ஹாவ் அ கிரேட் டே.